ஹே ஆமி செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஐடல் சீக்ரெட் பேபி தான். போன பாட்டில் நீங்கள் அப்படியே ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியில் வரும்போது அந்த குண்டாஸ்லாம் பார்த்து பயந்து இவனுங்க எங்கே அப்படின்னு கண்டிப்பாக நம்மளை தேட தான் வந்திருப்பானுங்க அப்படின்னு அப்படி ஜங்கு கையை அப்படி இறுக்கி பிடிச்சிட்டு அவங்ககிட்ட அப்படி நல்லா ஒட்டி நிற்கிறீங்க. ஜங்குக்கோ என்ன அப்படின்னு சொல்லி உங்கள் கையை பார்க்குறான். நீங்கள் பிடிச்சிக்கிறது எனக்கு ஹாப்பியாக இருக்குது. அப்படியே உங்களை பார்க்குறான். பட் நீங்களோ அவனை பார்க்காம அந்த பக்கம் எங்கேயோ பார்க்குறத பார்த்துட்டு என்ன லுக்கு வேறு பக்கம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அப்படி ஜேகே பார்க்குறான். நீங்கள் பார்க்குற இடத்த பார்த்தோம் அங்கே 4-5 பேர் அப்படி உள்ளே போகிறத பார்த்துட்டு இவனுங்க ஆளும் சைஸும் பார்த்தாலே ரவுடி பசங்கமாக இருக்கானுங்க. இவனுங்களை பார்த்து இவன் ஏன் ஓ மேடம் பயந்து போய் தான் என் கையை பிடிச்சிருக்காங்களா, அதானே நான் கூட அதுக்குள்ளே அப்படின்னு நினச்சிட்டு அவனும் உங்களையும் பார்க்குறான் அவங்களையும் பார்க்குறான். அப்போது நீங்கள் பார்க்காம இருந்துட்டு அப்படியே திரும்புறீங்க. அப்போ கரெக்டாக தயாங்க இதை பார்த்துட்டு ஹே என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். நீங்கள் திருத்தணும் முடிச்சுட்டு அப்போ தான் வந்து ஜேகே கையை பிடிச்சிக்கிறத பார்த்துட்டு அது 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 ஒன்றும் இல்லை தெரியாமல் அப்படின்னு கையை டக்குன்னு எடுக்கிறீங்க. ஜேகே அப்படியே தயாங்க முறைச்சிட்டு தயாங்க நான் என்னடா பண்ணேன் திடீர்னு வராமல் நின்ட்டிங்களேன்னு திரும்பி பார்த்து கேட்டது ஒரு குத்தமாக சரி சரி காருக்கு வாங்கன்ட்டு தயாங்க பாட்டுக்கு முன்னாடி நடந்து போகிறான். ஜேகே அப்படியே உங்களே பார்க்குறான். நீங்கள் ஜேகேவை அப்படியே தடுமாறி பார்த்துட்டு அது அது சாரி அப்படிங்கிறீங்க. வா அப்படின்னு சொல்லி உங்கள் கையை பிடிச்சி அவனே உங்களை அப்படியே நல்லா ஹக் பண்ண மாதிரி கூட்டிகிட்டு போகிறான். உங்களுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. பட் எதையுமே நீங்கள் ஃபீல் பண்ணுற நிலமையில இப்போ இல்லை. அப்படியே நீங்கள் போகிறீங்க. ஆனால் திரும்பி பார்த்துட்டே போகிறீங்க. ஜேகே ஆல்சோ உங்களுக்கு தெரியாமையே அங்கேயும் பார்க்குறான் உங்களையும் பார்க்குறான். இல்லை இப்போ பார்வையே சரியில்லை, அவனுங்க மூஞ்சும் சரியில்லை, ஏதோ இருக்குது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு காரில் ஏறி நீங்களோ காருக்குள்ளே ஏறினா காரு செம்ம லக்ஸூரியஸாக பெருசாக இருக்குது. இதில் நான் எங்கே உட்கார்றதுங்க மாதிரி நீங்கள் முழிச்சிட்ருக்கீங்க. ஜேகே கொஞ்சம் கூட பயப்படாமல் அப்படியே உங்களை கூப்பிட்டு என் பக்கத்தில் உட்காரு அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுக்கிறான். நீங்கள் ஒன்றும் புரியாமல் திரு முழிக்கிறீங்க. யாரும் எதுவும் கண்டுக்கல, அவங்கவுங்க ஒர்க் தான் பார்த்துட்ருக்காங்க எல்லோரும். நீங்களும் அப்படியே பேசாமல் உட்காந்துக்கிறீங்க. அதோட கார் ஸ்டார்ட் பண்ணதுமே உடனே ஜிமினை பார்த்து காரை ஸ்லோவாக ஓட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் ஜேகே. அப்போது டக்குன்னு தயாங்க திரும்பி பார்க்குறான். ஜிமின் என்னடா இங்கே நடக்குது அப்படிங்கிற மாதிரி. ஜிமின் ஆல்சோ ஆமாடா வரும்போது வேகமாக போன்னு ஒன்று அந்த விரட்டுனா இப்போது மெதுவாக போகணுமாம்ல, எல்லாம் நம்ம நேரம். சரிங்க பாஸ் நீங்கள் சொல்லிட்டீங்கள்ல நாங்கள் மெதுவாகவே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சிம்மா நீ கம்ஃபர்டபுளாக இருக்கல்லடா அப்படி செய்யவும் தங்கச்சின்னு சொன்னதோ ஜேகேக்கிங்க ஐயோ இவன் தங்கச்சிம்மான்னு அவன் நம்மளை அண்ணனை நினச்சிட்டா அப்படின்ட்டு இப்போ இதெல்லாம் ரொம்ப முக்கியம், காரை ஸ்டார்ட் பண்ணுறியா அப்படின்னு அப்படி பல்ல கடிச்சிட்டு கேட்குறான். ஜிமின் ஐயோ இதுக்கு மேலே நம்ம காரை ஸ்டார்ட் பண்ணால் அடிச்சே கொண்டாலும் கொண்டுருவோம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி கார் மூவ் ஆகும் போதே பார்த்து மெதுவாக ஸ்பீட் பிரேக்கர்லாம் ஏற்றாதீங்க, ரொம்ப ஸ்லோவாகவே போங்க அப்படின்லாம் சொல்கிறான். ஆரம்பம் பார்த்து ஜிமின் அப்படியே மறைச்சிட்டு முடியலையா என்னால், இவன் ரொம்ப படுத்துறான் என்ன அப்படிங்கிற சார் பேசாமறா ஏதோ அவன் கேர் பண்ணுறேங்கிற பேரில் சின்ன பையன் ஏதோ பண்ணிக்கிட்டு அந்த ஒரு காரணத்துக்காக தான் பேசாமல் இருக்கேன். அவனை விட நம்மளாம் பெரியவங்க, நமக்கு தெரியாத அவனுக்கு தெரிஞ்சிச்சா என்னாமா பண்ணுறான் முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக உருட்டி மெதுவாக ஜிமின் கொண்டு 10 நிமிஷத்தில் போக வேண்டிய இடத்துக்கு 1 மணி நேரம் உருட்டி கொண்டு சேர்த்துறான். எப்பா முடியலடா அப்படின்னு சொல்லி எல்லாரும் உடம்பெல்லாம் வலிக்கிற மாதிரி முறுக்கிட்டு இந்த உருட்டுவியாடா அப்படின்னு ஜிமின்கிட்ட வந்து ஹோபி கேட்க வேணாம் போயிரு நானே கொலகானில் இருக்கேன். அவன் தான் உருட்ட சொல்கிறானா, எவனும் உள்ளேருந்து வாயே திறக்கலை. இப்போ வந்துட்டு நான் உருட்டிக்கிட்டு வந்தேன்னு சொல்கிறீங்களா, அப்போ உள்ளே சொல்லிக்கலாம்ல கொஞ்சம் ஸ்பீடாக போன்னு. யார் இதை சொல்லிவிட்டு அவன்கிட்ட அடி வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி பாட்டுக்கு உள்ளே போயிடுறேன். அதானே அந்த பயம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. இன்னைக்கே ஃபஸ்ட்டு இறங்கி மெதுவாக அவங்களை கைப்பிடிச்சி இறக்கி விடுறான். இதெல்லாம் ரொம்ப ஓவராக இல்லை அப்படின்னு சொல்லி சுகா கேட்கும். ஆரம் அவன் தான் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினச்சி பண்ணுறான், பேசாமல் இருங்களேன்டா அப்படி ஆனாலும் ரொம்ப தான்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நடு ரோட்டில் கூட தனியாக தான் ஓடி வந்தா. அவள் எவ்வளோ ஸ்பீடாக வந்திருந்தா நம்ம காரில் வந்து விழுந்திருப்பா. அந்தளவுக்கு அவளால் நடக்க முடியும்னா இவன் இவ்வளோ ஸ்லோ மோஷனில் அவளை பண்ணுறதுலாம் ரொம்ப ஓவராக இருக்குது அப்படின்னு சொல்லி ஜின்னப்பாவும் சொல்கிறாரு. இப்போ எல்லோரும் சிரிச்சிட்டு சரி அவன் ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறான் பண்ணிட்டு விடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு விட்டுறாங்க. எல்லோரும் வீட்டுக்குள்ளே போதும் அப்படியே உங்களை ஜேகே கூட்டிகிட்டு போகிறான் பொறுமையாக. நீங்கள் அவன் பின்னாடி அப்படியே உள்ளே போகிறீங்க.
வீடாடா இது, அரண்மனை அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ லக்ஸூரியஸாக பிரம்மாண்டமாக இருக்குது. அப்படியே பார்த்துட்டு நிற்கிறீங்க. காரே அவ்வளோ பெருசு இருந்துச்சு. அப்புறம் வீடு இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் எல்லாத்தையும் அப்படியே கண்ணை மிக்காமல் பார்த்துட்ருக்கீங்க. ஜங்குக்கோ, உனக்கு பிடிச்சிருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் அப்படியே அவனே பார்க்குறீங்க. அப்போ சுகாவோ, ஏன் பிடிக்கலன்னு சொன்னால் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், பிடிக்கலன்னா வேறு வீடு பார்த்து கூட்டிகிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறான் ஜேகே. அப்போ எல்லோரும் என்னது அப்படின்னு கோரஸாக பார்க்குறாங்க. நீங்களும் இவர் என்ன இப்படிலாம் பேசுகிறார்ட்டு, இல்லை இல்லை இந்த வீட்டுக்கு என்ன குறைச்சல், நல்லா தான் இருக்குது, நான் இங்கேயே அப்படின்னு. அப்போ ஆரம் வந்துட்டு, ஜேகே உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல். இருங்க ஃபஸ்ட்டு நான் இவளுக்கு ரூம் காமிச்சிட்டு வரேன், அதெல்லாம் அப்புறம் காட்டலாம், நீ வா அப்படின்னு சொல்லி ஜங்குக்கை கூப்பிடுவோம். ஜங்குக்கு உங்களை அப்படியே திரும்பி பார்க்குறான். நான் வீட்டை சுற்றி பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜேகேயோ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் கூட நகர்ந்து போகிறான். டேய் ஓவராக தான் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ தயாங்க அங்கே வந்துட்டு சரி சரி நீ வீடு தானே சுற்றி பார்க்கணுங்கிற அப்படின்னு சொல்லும் போதே ஜிமினாக்கு குடுகுடுன்னு ஓடி வந்து, தங்கச்சிம்மா நான் உனக்கு சுற்றி காட்டுறேன், இந்த அண்ணா வேறு எதுக்கு இருக்கேன், வா வா அப்படின்னு சொல்லி போகிறான். அது சரி சரி நீ போய் அப்போ சுற்றி காட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்கெல்லாம் திரும்பவும் ஆரம் கூட போயிடுறாங்க. இங்கே ஜிமினோ, வா வா உனக்கு நான் எல்லா இடத்தையும் சுற்றி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ரூமு, ஹாலு, கிச்சன், அங்கே பெரிய வீடாக தான் இருக்குது, எல்லாத்தையுமே கீழே ஃபஸ்ட்டு சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு கீழே ஃப்ளோரை சுற்றி காட்டிக்கிட்டு இருக்கான். அப்போது இங்கே ஆரமாக பார்த்து ஜேகே என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவோம். அவள் வேற டயர்டாக இருப்பா, நான் ரூம் காட்டணும் அப்படின்னு திரும்பவும் ஜங்குக்கு ஆரம்பிட்டே, அப்பா முடியலடா கொஞ்ச நேரம் அமைதியாக இரு அப்படின்னு ஜின்னப்பா சொல்லுவோம். என்ன ஆயாங்க இப்படி, அவளை பற்றி தான் உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு சொல்லுவோம். எப்பா அவளை பற்றியும் தெரியும், உன்னை பற்றியும் தெரியும், கொஞ்சம் நேரம் அமைதியாக இருறா, என்னை பேச விடுறாக்கிற மாதிரி ஆரம். டேய் ஒரு நிமிஷம்டா, இப்போது நீ என்ன சொன்ன, தனியாக கூட்டிகிட்டு போயிடுவியா, அந்த ஐடியா எதுவும் உனக்கு இருக்கா, அதுக்காக தாண்டா கூப்பிட்டேன் அப்படின்னு ஆரம் சொல்லுவோம். ஜங்குக், இப்போ வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் யோசிக்கல, ஏன் ஹயாங் திடீர்னு இப்படி கேட்குறீங்க அப்படின்னு. இல்லைடா இனிமே உனக்கு அந்த மாதிரி ஒரு ஐடியா வரவே கூடாது, அப்படி வந்தாலும் குழி தோண்டி புதைச்சிரு, அதுக்காக தான் கூப்பிட்டேன். என்னது ஏன் இப்படி சொல்கிறீங்க, அது உன்னோட நல்ல மனசு எனக்கு புரியுதுடா, நீ அவளை கேர் பண்ணணும், நீ ப்ரொடெக்ட் பண்ணணும், எல்லாம் ஓகே தான், ஆனால் அதுக்கான நேரம் இது இல்லை ஓகேவா, நாங்கள் எல்லோரும் இருக்கிறோம்ல, எங்களை மாரி யார் என்ன பண்ணிட போகிறா, நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கணும், அதான் ப்ராப்ளம் இல்லை அவளுக்கும், நீ தனியாக அவளை வச்சுட்டு நீ அலையிறது ரொம்ப ரிஸ்க்கு, அதுவும் இல்லாமல் மீடியா பீப்புள்ஸ் அதெல்லாம் பற்றி உனக்கே, அதனால தான் ஹயாங் சொல்கிறேன், இது என்னோட அவள் கூட என் கூட மட்டும் அவள் இருந்தால் எங்கள் பிரச்சனையே தனியாக போயிடும், எல்லாரோடையும் அவள் இருந்தால் அது எனக்கு எப்படி சொல்கிறேன்னு தெரில ஹயாங் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் அப்படியே யோசிக்கும். புரியுதுடா, பட் நம்ம அவளை பார்த்து வச்சுக்கலாமே, ஏன்னா நம்ம 7 பேரோடு இருக்கிறதா அவளுக்கு சேஃப், நீ தனியாக வச்சுட்டு நீயும் எங்களோட ஷூட்டிங் வந்துட்ட, அப்புறம் அவளோட நிலமை தனியாக இருக்கும் போது யோசிச்சுப்பார், அதுவும் எனக்கு புரியுது, அதனால தான் சொல்கிறேன், நம்ம எதுவாக இருந்தாலும் ஒன்றா சேர்ந்தே நம்ம ஃபேஸ் பண்ணலாம், நீ அமைதியாக இரு, அவசரம் மட்டும் படாத, அதுக்காக தான் கூப்பிட்டேன், அவன் முன்னாடி இதெல்லாம் நம்ம பேச முடியாதுல்ல, ஓகே ஆயா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஜிமின், வா தங்கச்சிம்மா அப்படின்னு, என்னது தங்கச்சிம்மாவா மறுபடியும் இவன் ஆரம்பிச்சிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா அவன் பாரு தங்கச்சிம்மா தங்கச்சிம்மான்னு சொல்லிட்டு இருக்கான், அதனால என்ன நல்லது தானே அப்படின்னு சொல்லி தயாங்க சொல்லும். என்னது நல்லதா, அவள் என்னையும் சேர்த்து அண்ணன் லிஸ்ட்டில் வச்சுட்டானா, அப்படி ஒன்று இருக்கா, அதெல்லாம் வைக்க மாட்டாடா, நீயா ஏன்டா முடிவு பண்ணிக்கிற, இவனை வாயை மூடிட்டு இருக்க சொல்லு, என்னை இரிட்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படி சொல்லிட்டு. அப்போ ஜிமின் வந்து, என்னடா ஆச்சு அப்படின்னு, நீ தங்கச்சிம்மா நொங்கச்சிம்மா அங்கே தான் பிடிக்கும், என்னடா சொல்கிற, உன்னோட ஒய்ஃபு ஒய்ஃபாக போகிறவங்க எனக்கு சிஸ்டர் மாதிரி தானடா, அப்போ தங்கச்சின்னு கூப்பிட்றதுல என்னடா தப்பு அப்படின்னு, அண்ணான் கட்டி அது உனக்கு தெரியும் அவளுக்கு தெரியுமா, அவள் எல்லாரையும் அண்ணன்னு சொல்லி என்னையும் சேர்த்து அந்த லிஸ்ட்டில் வச்சிட்டானா, இதுதான் இப்போ அவனுக்கு பிரச்சனையா, சரிடா இனி நான் இப்படிரா அப்புறம் கூப்பிட்றது அப்படின்னு சொல்லி ஜிமிங்க, ஏன் அவளுக்கு அவங்க வீட்டில் பேர் வைக்கல, அதான் ஹீரான்னு வச்சுருக்காங்களே அதை சொல்லி கூப்பிடு, ஆமாம் இப்போ நீ எதுக்கு அவளை கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு மறுபடியும் கொஸ்டின் பண்ணுவோம். ஜிமின், இது என்னடா அது, ஏண்டா ஒரு பிள்ளைய அப்புறம் கூப்பிடுறதுக்கு எப்படிடா கூப்பிடுவேன், அதான் சொன்னால பேர் சொல்லி கூப்பிடு, மேக்ஸிமம் நீ அவளை கூப்பிடாம இருக்கிறதே நல்லது, நீ எதையாவது வளரி வச்சு அவள் எதையாவது சொல்லி நான் அப்புறம் டென்ஷன் ஆயிடுவேன், டே கூல்டவுன் விட்றா பிரச்சனையை விட்றா அப்படின்னு சொல்லி அப்படியே தயாங்க வந்துட்டு தடையை கொடுத்துருக்கான். இங்கே 3 பேர் இப்படி குசுன்னு பேசிகிட்டு இருக்க, நீங்களோ ஒன்றும் புரியாமா திருன்னு முடிச்சுட்டு பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஆரம்பம், சரி அவளுக்கு சுற்றி காமிச்சதெல்லாம் போதும், டயர்டாக இருப்பா, அவளை ரூமுக்கு சிஸ்டர் நீங்கள் ரூமுக்கு போங்க அப்படின்னு சொல்லி சுகா சொல்லும். எந்த ரூம்னே சொல்லலை, ரூமுக்கு போனால் அப்படிங்கிற மாதிரி முழிக்கிறீங்க. அப்போது ஹோபியோ,
ஆ உனக்கு ரூம் தானே, என்னோட சுகா ரூம் பக்கத்தில் ஒரு ரூம் இருக்குது, நாங்கள் 2 பேரும் நீ எப்போ கூப்பிட்டாலும் உடனே எட்டி பார்ப்போம் அங்கே அப்படின்னு சொல்லும் போது ஜெக்கே செம்ம காண்டாகி அவன் பக்கத்தில் தான் நின்றுட்டு இருந்திருப்பான். ஸோ டப்புன்னு காலை மிதிக்கிறான். ஆத்தி ஏன்டா ஏன் காலை மிதிச்சா எருமை மாடே அப்படின்னு சொல்லி திட்டும் போது, வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டீங்க, இப்போ எதுக்கு உங்கள் ரூம் பக்கத்தில், ஏன் எங்கள் ரூம் பக்கத்தில் ரூம் இல்லையா, டே அது வந்து நீ வந்து போய் ஒன்றும் சொல்ல வேணாம், நானே ரூமை கூட்டிகிட்டு போய் காமிச்சிக்கிறேன். அப்போ ஆரம்பிச்சிருச்சுட்டு, டே அவன் தான் வேணாங்கிறாள் அமைதியாக இருந்தேன், இவங்களுக்குள்ளே தான் கொசு கொசுன்னு பேசிக்கிறாங்க, உங்களுக்கு இது எதுவும் கேட்கல, நீங்களோ என்ன தான் அப்படி பேசுவாங்க அப்படின்னு அப்படியே உத்து பார்க்குறீங்க. சின்னப்பாவோ ஜங்கு கிட்ட, டே அவள் உன்னையே தானே பார்த்துட்டு இருக்கா, சும்மா தான் இருங்களேன்டா அப்படின்னு, டே நீ எவ்வளோ நேரம் அவளை இப்படியே நிற்க வச்சுட்டுப்ப, சரி சரி இப்போ என்ன ஒரு ரூம் பக்கத்தில் உள்ள ரூம் தானே கூட்டிகிட்டு போ அப்படின்னு சார், சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு உங்களை பார்த்து, வா நம்ம ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி உங்களை அப்படியே கூட்டிகிட்டு போகிறான். ஸ்டெப்ஸில் அப்படியே பொறுமையாக கூட்டிகிட்டு போகும்போதே, உனக்கு மேலே ரூம் ஓகே இல்லை கீழேவே அப்படின்னு அவன் கேட்குறான். நீங்கள் இல்லை இப்போதைக்கு மேலே ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. சரி ஓகே, வேணும்னா நம்ம கீழே கூட ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஜிமினோ, ஆமாம் ஆமாம் தங்கச்சிம்மா, உனக்கு எப்போ வேணாலும் சொல்லு, உனக்கு எந்த ரூம் பிடிச்சிக்கோ சொல்லு, எவனை ரூம் வேணாலும் சொல்லு, அடித்து துரத்திட்டு உனக்கு ரூம் கொடுத்துட்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவங்க சிரிச்சிட்டு இருக்கும்போதே மறுபடியும் தங்கச்சிமாவா அப்படின்னு சொல்லி ஜேகேவோ அவளே மறந்தாலும் இவன் சும்மா இருக்க மாட்டான் போலையே, இவன் என்ன அண்ணன்னு கூப்பிடாம இவன் விட மாட்டான் போல அப்படின்னு சொல்லி அங்கே வச்சு இந்த ஃப்ளவர் வாஷ் ஒன்று எடுத்து தூக்கி போடுறான். ஜிமினோ ஆத்தி அப்படின்னு டக்குன்னு நகர்ந்துடுறான். அது வந்து கரெக்டாக ஹோபியோட காலிலே விழுகுது. ஹோபி அட்டே என்னடா என்னையவே குறி வச்சு அடிக்கிறீங்க அப்படிங்கிற, அப்பா கிரேட் எஸ்கேப் அப்படின்னு ஜிமின் வந்து எடுக்கிறான். சாரி ஐயாங், அவனை தான் அடிக்க குறி வச்சேன், தப்பிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது, அப்பாடா உயிர் தப்பிச்சேன், நல்ல வேலைடா நீ தாண்டா என் உயிர் தோல், எனக்காக அடி வாங்கிட்டேன், சீ தள்ளிப்போ வாங்கிட்டு நான் எங்கடா வாங்கினேன், நான் வந்து போயிட்டு அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இங்கே 2 பேர் சண்டை போட்டுட்ருக்காங்க. ஜங்குக்கும் அவங்கள கூட்டிகிட்டு அப்படியே மேலே பொறுமையாக வரான். அவரும் பக்கத்தில் ஏதாவது ஒரு ரூம் காலியாக இருக்குது அப்படின்னு அந்த ரூமை அவங்களுக்கு கொடுக்குறான். நீங்கள் அப்படியே உள்ளே போய் பார்க்குறீங்க. ஆல்ரெடி உங்களை பார்த்ததுமே இதே மாதிரி தான் நடக்கணுன்ட்டு அவங்க மெய்ட் அலர்ட்டெல்லாம் சொல்லி அந்த ரூமை ரெடி பண்ணி தான் வச்சுருப்பாங்க. அது நீட்டாக இருக்குது. அப்படியே ரூமை பார்க்குறீங்க. அப்போ உங்களை பார்த்துட்டு, சரி ஓகே நீ போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வா சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்படியே நீங்கள் மண்டே மட்டும் ஆடுறீங்க. சரின்னு சொல்லிட்டு ஜெகே அப்படியே நகர்ந்து கீழே வந்துடுறான். நீங்களும் அப்படியே அந்த ரூமை பார்த்துட்டு அப்படியே ஒரு ஜன்னல் வாரத்தில் போய் நின்றுட்டு, நேற்று வரைக்கும் என் லைஃப்பில் எனக்குன்னு யார் இருக்கான்னு யோசிச்சுட்டு இருந்தேன், இப்போது இவ்வளோ கம்ஃபர்டபுளாக ஒரு இடத்துல ப்ரொடெக்டோட நல்லா தான் இருக்குது, ஆனாலும் பயமாக இருக்குது, என்னால் இவங்களுக்குலாம் ஏதாவது ஆயிடுமான்னு ரொம்பவும் பயமாக இருக்கே, அதுவும் யாருமே நினச்சி கூட பார்க்காத ஒரு விஷயம் எனக்கு நடந்திருக்கு, எல்லாருக்கும் கனவாக இருக்கிற ஒரு விஷயம், ஆர்மி கேர்ள்ஸ்லாம் இதை தானே எப்போவுமே நினச்சிட்ருக்காங்க, இப்படி ஒரு இடம் இவங்களுக்கெல்லாம் கிடைக்குமான்னு ஏங்குற இடம் எனக்கு கிடச்சிருக்கு அப்படி சொல்லி நீங்கள் அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே நின்றுட்டு உங்களோட வயிற்று அப்படியே தடவிட்டு, பாப்பா பயப்படாத, அம்மா உங்கள் கூடயே தான் இருக்கேன், இப்போ பார்த்தியா இத்தனை பேர் உங்கள் கூட இருக்காங்கன்னு, இவங்களாம் உங்களை கண்டிப்பாக நல்லா பார்த்துக்குவாங்க, பயப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்லி அப்படியே தடவி கொடுத்துட்டே, சரி ரெஸ்ட் ரூம் போகலான்னு சொல்லிட்டு போகிறீங்க. போயிட்டு அப்புறம் குளிக்கலான்னு நினச்சி அப்புறமா யோசிக்கிறீங்க, அட நம்ம மட்டும்தானே இங்கே வந்திருக்கோம், ட்ரெஸ்ஸு எதுவுமே இல்லையே, இப்போ எப்படி, சரி வெறும் ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிட்டு போகலாம், அவங்கக்கிட்ட எவ்வளோ தான் ஹெல்ப் கேட்குறது, தங்குறதுக்கு தான் செய்வாங்க, இப்போது இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறது, நம்ம இங்கே இருக்கலாமா இல்லை ஸ்வீட்டியை பார்க்க போகலாமான்னு நான் யோசிச்சுட்டே அப்படியே நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வெளியில் வரீங்க. வெளியில் வந்தால் அப்படியே உங்கள் முன்னாடி ஜேகே நின்றுட்டுருக்கான். அவனை பார்த்தது ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிடுறீங்க. அப்புறம் நீங்கள் கிட்டே போய் ஜேகே அப்படின்னு சொல்கிறீங்க. ஜங்குக்கு செம்ம ஹாப்பி, இவ எங்கே நம்மளை அண்ணனுக்கு கூப்பிட்டுருவான்னு பயந்துருந்தா நம்மளை ஜேகேன்னு கூப்பிட்றாளே அப்படிங்கிற மாதிரி அவனும் பார்த்துட்ருக்கான். அப்போது ஜேகே அப்படின்னு மறுபடியும் கூப்பிட்றீங்க. ஜேகேவா, சாரி இதெல்லாம் உனக்கு தான், அதை கொடுக்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸை காட்டுறான். நீங்களும் என்ன இது அப்படின்னு பார்க்குறீங்க. ஓப்பன் பண்ணி பார்க்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அதில் ப்ரெக்னென்சி டைமில் போடுற ட்ரெஸ்லாம் இருக்குது. அப்படியே எடுத்து பார்க்குறீங்க. கொஞ்சம் ட்ரெஸ் இருக்குது. அதை பார்த்துட்டு அப்படியே ஜேகே பார்க்குறீங்க. அவனும் உங்களே தான் பார்த்துட்டு இருக்கான். என்ன இதெல்லாம் உனக்கு ஓகே தானே அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்படியே உங்களுக்கு அழுகையாக வருது. அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு எமோஷ்னல் எமோஷ்னலாக ஆகாத, எப்படியும் உங்ககிட்ட எதுவும் இல்லைன்னு எனக்கு தெரியும், ஸோ அதான்
சரி நீ அதெல்லாம் நினச்சிட்டு ஏதோ ஃபீல் பண்ணாத அப்படிங்கும்போது அப்படியே நீங்கள் கடகடன்னு ஓடி போய் அப்படியே ஜேகேவை ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜேகேக்கு இதுக்கு மேலே ஷாக்காக இருக்குது. என்ன இவன் நம்மளை இப்படி டக்குன்னு ஹக் பண்ணிட்டான்னு. அவனுக்கும் என்னதான் இருந்தாலும் அவனும் மனிதன் தானே, அப்படி உங்களை ஹக் பண்ணிக்கிறான். 2 பேரும் ரொம்ப நேரம் அப்படியே ஹக் பண்ணிட்டே இருக்கீங்க. அப்போ ஜேகே உங்கள் ஃபேஸ் அப்படியே பார்த்துட்டு, உனக்கு எதுவும் ஆட்சேபனை இல்லைன்னா நானே அப்படிங்கிறான். நீங்கள் ஒன்றும் புரியாமல் என்ன அப்படிங்கிறீங்க. நானே ஒன்று பாத் பண்ணி விடுறேன், நீயும் ரொம்ப டயர்டாக இருக்க அப்படியே சொல்கிறான். நீங்கள் அதெல்லாம் வேணாம் அப்படின்னு அப்படியே குனிஞ்சுக்கிறீங்க. ஏய் நமக்குள்ளே என்ன ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை தூக்கிட்டு வரான். நீங்கள் அப்படியே ஷையாகி ஜேகேவை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே அவன் மேலேயே படுத்திருக்கீங்க. ஜேகே வாஷ்ரூமில் கொண்டு வந்து உங்களை அப்படியே இறக்கி விட்டு அப்படியே உங்கள் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணுறான். அப்போ வேணாம் ப்ளீஸ் வேணாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போது ஏய் நிறுத்துங்களா, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி சின்னப்பா சவுண்ட் கேட்குது. அப்போ 2 பேரும் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. சின்னப்பாவோ கையை வச்சு கண்ணை மூடிட்டு ஏய் இதெல்லாம் என்னடா இது, சேச்சி கதவை திறந்து வச்சுட்டு இப்படி தான் பண்ணுவீங்களா என்னடா அப்படின்னு சொல்லி அவர் ஏதோ புலம்புறாரு. உங்களுக்கு சரியாக கேட்கல, அவர் வெளியே நின்று கத்துறனால. அப்போ கரெக்டாக ஜங்கு கிட்டே போய் ஹயாங் அப்படின்னு சொல்லி தட்டவும் டக்குன்னு முழிச்சு பார்த்துட்டு என்னடா தெரியாமல் உங்கள் பாத்ரூம்குள்ளே அப்படின்னு சொல்கிறாரு. என்னது பாத்ரூமா அப்படின்னு சொல்லி 2 பேரும் முழிக்கிறீங்க. அப்போ தான் அவர் பார்த்துட்டு நீங்கள் 2 பேரும் பாத்ரூம்குள்ளே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்னது அப்படி சீ அது ரூம்குள்ளேன்னு சொல்ல பாத்ரூம்குள்ளேன்னு வாயில் வந்துடுச்சுடா, இந்த ஆள் சரியில்லைங்கிற மாதிரி ஜங்குக்கு பார்த்துட்டே இருக்கும்போது உங்களுக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் அப்படியே சின்னப்பாவே பார்த்துட்டு இருக்கீங்க. அது தங்கச்சிமா இந்த பாக்ஸை உங்ககிட்ட ஆரம் கொடுக்க சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பாக்ஸை கொடுக்குறாரு. அது என்ன அப்படின்னு சொல்லி வாங்கி பார்க்குறீங்க. அதுலேயும் அதே தான் இருக்குது. பட் ஜங்குக்கு கொடுத்ததில் உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாமே இருக்குது. இதில் உங்களுக்கு ட்ரெஸ் மட்டும் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் நீங்கள் வாங்கி வச்சுட்டு அப்படியே பார்க்குறீங்க. ஜங்குக்கை பார்க்குறீங்க. ஜங்குக்கு இது புரியுது, அதை வாங்கிக்கலாமா வேணாமா நம்மளாம் பார்க்குறாளேன்ட்டு அவனுக்கும் கொஞ்சம் ஹாப்பியாகவே இருக்குது. உனக்காக தான் நான் வாங்கி கொடுத்துருக்காங்க, உன் பிரதர்ஸ்லாம் வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நீங்களும் அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு சரி ஓகே அப்படின்னு நிற்கிறீங்க. ஜேகே அப்புறம் என்ன போக வேண்டியதானேங்கிற மாதிரி பார்க்குறான். நீங்கள் தான் போகணுங்கிற மாதிரி பார்க்குறேன். ஓ சாரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே வரும்போது இங்கே ஜினோபாவோ அப்படியே ஸ்டெப்ஸில் இறங்கும். அப்போது நம்ம கண்டது கனவா, அவங்க உண்மையிலே அப்படி நிற்கலையா, நம்ம தான் கனவு கண்டோமா இல்லை உண்மையிலே அப்படி தான் நின்னாங்களா அப்படின்னு அவர் கன்ஃபியூஷன்லேயே இறங்கிட்டு இருக்காரு. அப்போ பின்னாடியே வந்த ஜேகே அவர் மண்டையிலே ஒரு தட்டு, டேய் கொஞ்சம் கூட உனக்கு மரியாதையெல்லாம் போயிடுச்சு, ஹயாங்னு மரியாதை இல்லாமல் தலையில் அடிக்கிறேன்னு அப்படின்னு நீ பண்ண வேலைக்கு அப்படி சொன்னேன். நான் என்னடா பண்ணேன், யோ நீ உள்ளே வந்து நின்று கனவு தானே கண்ட அப்படின்னு. நான் கனவு கண்டடா, நான் கனவு அதெல்லாம் இல்லையே, நீ இப்படி உளரும் போதே தெரியுது என்ன கனவு கண்ட ஒழுங்காக சொல்லிடு அப்படின்னு சொல்லி ஜங்கு கேட்கும். அது வாடா இல்லைடா தம்பி நீயும் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்க, அப்போ இன்னும் நல்லா தான் இருக்கா. ஸோ எங்கே அவன் நீ பண்ணுற ஹெல்ப்லலாம் அவனை பிடிச்சி போய் அவன் கூட ஹக் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி அப்படின்னு சொல்லி சின்னப்பா கண்ட கனவை சொல்லுவோம். தோ ஏன் இப்படி போதும் புத்தி, நீ எல்லாம் ஒரு ஹயாங்கா அப்படின்னு சொல்லி திட்டம். நிறுத்துறா, சும்மா தம்பிக்காக இப்படி ஒரு கற்பனையே செஞ்சால் அதுக்கெல்லாம் திட்டுவியா, தெரியலடா. அங்கே வந்ததும் நீங்கள் 2 பேரும் நின்னதை பார்த்து நான் அப்படி நினச்சிட்டேன். நாங்கள் 2 பேரும் அப்பையிலேருந்து டிஸ்டன்ஸாக தான் நின்றுட்டு இருந்தோம். அப்புறம் நீ சொன்னியே அவள் என்னை ஜெக்கின்னே கூப்பிடல. அப்படியா, அப்போது பூராவும் என் கனவா, எல்லாமே கனவு தான், அவள் தேங்க்ஸ் மட்டும்தான் சொன்னான். அப்படியா, அப்போது உன்னை அண்ணன் சொன்னாளா அப்படின்னு சொல்லி சின்னப்பா கேட்கும். உன்னை வர கோவத்துக்கு அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு எதோ எடுக்க போகிறான். ஐயடே இல்லைடா அப்படியே சொன்னாலான்னு கேட்டேன். அதெல்லாம் சொல்லலை, ஆனால் நீங்கள் படுத்துகிற பாட்டை பார்த்தா அதையும் சொல்லிடுவாடா அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் சொல்ல மாட்டா, ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே அவங்களாம் சிரிச்சு பேசிகிட்டு இருக்காங்க. நீங்களும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே வெளியில் வரீங்க. வந்துட்டு ஜேகே முன்னாடி நிற்கிறீங்க. ஜேகே உங்களே பார்த்துட்டு இருக்கா. நீங்கள் ஜேகே இது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்போது ஒன்றுமே புரியல, எல்லாரும் அப்படியே திருத்தலும் முழிக்கிறாங்க. சின்னப்பா நான் சொன்னடா கூட்டாவதியா அடுத்தடுத்து நான் கண்ட கனவு நடக்கும் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு அதெல்லாம் சொல்லுவோம். ஜங்கு சும்மாரியா நீ வேறு நேரங்காலம் தெரியாமல் அப்படின்னு சொல்கிறான். அப்போ எல்லாருமே என்னடா இது, அப்போ நம்மளையும் பேர் சொல்லி கூப்பிடுவாளோ அப்படின்னு பார்க்கும்போது ஹயாங் நல்லா இருக்கா அப்படின்னு ஆரம்பிட்ட கேட்குறீங்க. ஹயாங்கா சரி அப்போ ஜிமினை திரும்பி அண்ணா நல்லா இருக்கா அப்படின்னு. ஏன் தங்கச்சிம்மாக்கு என்ன செம்மையாக இருக்கடா நீ அப்படின்னு இப்படி எல்லாரையும் பிரதர்னு தான் மரியாதையாக சொல்லுங்க. ஜேகேவை தவிர, ஜேகேவை மட்டும் ஜேகேன்னு கூப்பிட்டனால
டேய் கவனிச்சியா அவனை ஜெயிக்கேன்னு தான் சொல்கிறா, அண்ணன்னு சொல்ல தப்பிச்சடா நீ அப்படின்னு சொல்லி. ஒரு வேளை அவளுக்கும் எனக்கும் சேம் ஏஜ் தாங்கிறனால அப்படி கூப்பிட்டுருப்பாளோ என்னமோ இருந்துட்டு போகுதுடா. அவள் எப்படி ஒன்று அண்ணன்னு சொல்ல சந்தோஷப்பட்டுக்க அப்படின்னு இங்கே ஹாப்பியாக இருக்காங்க. இந்த பக்கம் உங்களை பற்றி விசாரிக்க வந்தவனுங்களோ அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போனதும் உங்களை பற்றி தான் விசாரிச்சிருப்பாங்க. பட் ஆல்ரெடி ஆரம் சொன்னதை கேட்டு ஜேகேயும் ஆரம் சேர்ந்து டாக்டர்கிட்ட பேசினால அங்கே எந்த எவிடன்ஸும் இல்லாமல் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணனால அவங்களுக்கும் எந்த எவிடன்ஸும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு டவுட்லாம் வரல. ஸோ அவங்க இங்கேயும் இல்லை போல் அப்படின்னு நினச்சிட்டு போயிடுறானுங்க. அவனுங்க போனதுக்கப்புறம் டாக்டருக்கு தான் ஒரு மாதிரியாக இருக்குது, என்ன நடக்குதுங்க, அவங்க ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ண சொன்னதுக்கு இதுதான் காரணமோ, அப்போ இவனுங்க யார், இவனுங்க பார்த்தாலே சரியில்லையே, ஏதோ ரவுடி பசங்க மாதிரிலாம் இருக்கானுங்க, இவனுங்க அந்த பொண்ணை தேடணும் அப்படின்னு அவங்க குழம்பிட்டு நம்ம ஏன் இப்படி போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கணும், இதுக்கு நம்ம டேரெக்டாக அவங்களுக்கு கால் பண்ணி சொல்லிட்டா ப்ராப்ளம் ஓவர், அதான் ஜங்குக்கு நம்பர் கொடுத்து எப்போனாலும் கால் பண்ணி சொல்லியிருக்கான்ல அப்படி சொல்லிட்டு சரி ஓகே நம்ம இதை அவன்கிட்ட முதல் சொல்லிக்கிறது தான் நல்லது அப்படின்னு டாக்டர் ஜங்குக்கு கால் பண்ணுறாங்க. ஜங்குக்கு அங்கே எல்லோரும் சிரித்து பேசிகிட்டு இருக்கும்போது அப்படியே கால் வரதை பார்த்துட்டு தோ டாக்டர்கிட்ட அப்படின்னு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போகிறான். போய் ஓரமாக நின்ட்டு சொல்லுங்கள் டாக்டர் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவனுக்கும் இதே தான், எப்படியும் இந்த டாக்டர் கால் பண்ணுவாங்கன்னு தான் வந்திருப்பான், ஏன்னா வரும்போதே பார்த்துட்டு தானே வந்திருப்பான். ஸோ அதனால் 4-5 பேர் ரவுடி மாதிரி வந்தாங்களா அப்படின்னு டாக்டர் சொல்கிறதுக்கு முன்னாடி இவன் ஆரம்பிக்கும். அவங்களுக்கும் ஆமாம் கரெக்டாக சொல்கிறீங்க, அப்போது அவங்களுக்கும் உங்களுக்கும் அப்படின்னு சொல்லி இல்லை அந்த மாதிரிலாம் நீங்கள் நினைக்க மாதிரி இல்லை, பட் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, அது என்னன்னு நான் அப்புறம் சொல்கிறேன், சரி என்ன நடந்துச்சு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டதும் இல்லை வந்தானுங்க ஹீராவோட நேம் சொல்லி விசாரித்தாங்க, நாங்கள் அந்த மாதிரி ஒரு பேஷண்ட்டும் இங்கே வரலையே அப்படின்னு சொன்னோம், அப்பயும் கூட என்னை மிரட்டி இங்கே உள்ள ரெக்கார்ட் அப்புறம் வந்துட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ்னு எல்லாத்தையும் செக் பண்ணானுங்க. நான் எதுவும் கண்டுக்கல, ஏன்னா எல்லாத்தையும் தான் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோமேனு தைரியமாக தான் இருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி அவனுங்களுக்கு எந்த எவிடன்ஸும் சிக்காதனால என்கிட்ட சாரி தப்பான இன்ஃபர்மேஷன், அந்த பொண்ணு எங்கள் ஆசிரமத்துலேருந்து தப்பி ஓடி வந்துட்டா, அதில் ஒருத்தன் கூட்டிகிட்டு போயிட்டான் அப்படி இப்படின்னு ஏதோ கதை சொன்னாங்க. அப்படி சொல்லும்போது என்ன சொன்னாங்க, இல்லை அந்த பொண்ணு யாரையும் லவ் பண்ணி ஓடி வந்துட்டதாகும், அதனால் அவங்க தேடிட்டு இருக்கிறது அந்த பையன் எதுவும் நல்ல பையன் இல்லை, ஸோ லைஃப் கெட்டு போயிடும்னு அப்படிங்கிற மாதிரி சொன்னானுங்க. ஆனால் இவனுங்க மூஞ்சை பார்த்தாலே எனக்கு ஏதோ சரியாக படல, அதனால தான் நான் எதையுமே சொல்லலை, அவனுங்க போனதும் உனக்கு கால் பண்ண தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லுவோம். ஓ இப்படி தான் இவங்க புதுசாக கதை சொல்லுவாங்க போலையே அப்படின்ட்டு, சரி டாக்டர் இதை பற்றி நீங்கள் யார்கிட்டையும் எதுவும் சொல்ல வேணாம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கால் கட் பண்ணிவிட்டு இப்போது அவனுங்களோட ஃபோட்டோஸ் மட்டும் அவன் கேட்டிருப்பான். அதை டாக்டர் அவனுக்கு சென்ட் பண்ணி விட்டதும் அந்த ஃபோட்டோஸை அவன் ஒரு டிடெக்டிவ் வச்சு உங்களை ஆல்ரெடி நீங்கள் யார் என்னன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருப்பான்ல, அந்த டிடெக்டிவ்க்கு தான் கால் பண்ணுறான். அவனுக்கு ஃபோன் பண்ணி உனக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன் பார், இவனுங்க யாருக்காக வேலை பார்க்குறானுங்க, இவனுங்க பேக்ரவுண்ட் எல்லாம் எனக்கு தெரிஞ்சுக்கணும், அப்புறம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹீரோவை பற்றி நீங்கள் கொஞ்சமாக கண்டுபிடிச்சேன்னு சொன்னேன், இப்போது அங்கே என்ன நடக்குது அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சுக்கணும், அது மட்டும் இல்லை அந்த ஹாஸ்பிட்டல் சுற்றி கூட என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும், ஸோ இதெல்லாம் எனக்கு அப்படி ஓகே நான் உடனே கண்டுபிடிக்கிறேன், அப்புறம் ஹீரோவை பற்றி கூட இருந்தவங்க இந்த மாதிரி விஷயங்களும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறான். ஓகே நான் இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு ஒரு 1 or 2 டேஸில் உங்களுக்கு சப்மிட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவோம். ஓகே ஆனால் கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கால் கட் பண்ணிட்டு இங்கே ஜாயின் பண்ணிக்கிறான். அப்படியே கட் பண்ணால் இங்கே அந்த மதர் எப்படி அவன் மிஸ் ஆவா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்குது. அவனுங்களும் இங்கே இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டலும் நாங்களும் போய் பார்த்துட்டோம், எங்கேயும் அவன் இருக்கிற மாதிரி தெரியல, இன்னும் கொஞ்சம் ஹாஸ்பிட்டல்ஸ் தான் இருக்குது, அதுலேயும் சர்ச் பண்ணிட்டா தெரிஞ்சிடும், அப்போ அவள் ஹாஸ்பிட்டல் போனால் எங்கே தான் போயிருப்பா அப்படின்னு சொல்லி மதர் அப்படியே யோசிச்சுட்டுருக்கு. அவளுக்கு இங்கே யாரையா தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவளுக்கு அப்படின்னு மதர் யோசிச்சுட்டே, அவள் காலேஜ் போனப்போ அவளுக்கு ஃப்ரெண்டுன்னு ஒருத்தி இருந்தா, அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதையே வெளியே கொண்டு வந்தா, ஒரு வேளை அவள்கிட்ட போயிருப்பாளோ அப்படிங்கிறீங்க. எனக்கு ஒரு டவுட்டு தான், மேபி இருக்கலாம். ஃபஸ்ட்டு அவள் யார் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவளை தூக்கணும்னா இவ தானாக ஓடி வர போகிறா. ஓகே மதர் நீங்கள் சொன்ன மாதிரியே பண்ணிடலாம், நம்ம தேடி அவளை கண்டுபிடிக்கிற வரைக்கும் அவனுங்களுக்கு எதுவும் சொல்ல வேணாம், சும்மா கண்டுபிடிச்சிட்டேன் டெய்லி ஃபோன் பண்ணி என்னை டார்ச்சர் பண்ணுறானு, நான் கொண்டு போய் அல்வா மாதிரி கொடுத்த பொண்ணை அவனுங்க எஸ்கேப் ஆக விட்டுட்டு என்னமோ இப்போ நான் இங்கேயும் தப்பிக்க விட்ட மாதிரி என்னையை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டுருக்கானு, அவள் மட்டும் என் கையில் கிடைக்கட்டும், அப்புறம் இருக்கு அவளுக்கு,
என்னையவே அடி வாங்க வச்சிட்டால அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மதர் செம்ம கருணை கொடூரமாக நின்றுட்டுருக்கு. சரி மதர், இப்போ நாங்கள் என்ன பண்ணட்டும் அப்படிங்க, மீதி இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டலும் சர்ச் பண்ணுங்கள் இன்றைக்கி, நாளைக்கு நான் என்ன பண்ணணுங்கிறத சொல்கிறேன். அப்புறம் நான் சொன்னேனே அவள் ஃப்ரெண்டு, அவள் யார் என்ன, அவள் டீட்டெயில்ஸ் கொஞ்சம் கலெக்ட் பண்ணுங்கள், அப்போ தான் தேவைப்பட்டா அவளையும் நம்ம தூக்கலாம் அப்படின்னு மதர் சொல்லுது. ஓகே மதர் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க இங்கேருந்து கிளம்பிடுறானுங்க. இங்கே நீங்களும் அப்படியே ஃபீல் பண்ணிட்டே உட்காந்துருக்கீங்க. என்ன தான் எல்லார்ட்டையும் பேசி ஜாலியாக இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு மாதிரி ஃபீலிங்ஸ் இருந்துகிட்டே இருக்குது. கரெக்டாக மெய்டு ஃபுட்டெல்லாம் ரெடி ஆகிடுச்சு, வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னதும் எல்லோரும் சாப்பிட்றதுக்கு போய் உட்காடுறாங்க. அப்போ நீங்கள் அப்படியே இங்கே ஜங்குக்கை காணோன்னு தேடுறீங்க. அதை புரிஞ்சுக்கிட்ட சுகாவோ வருவான் இங்கே தான் எங்கேயாவது இருப்பான் அப்படின்னு நீங்களும் அப்படி உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. நம்ம என்ன கேட்கவே இல்லை, இவர் வேறு எப்படி சொல்கிறாருங்கிற மாதிரி நீங்கள் அமைதியாக அப்படியே தலையை கொஞ்சிக்கிறீங்க. ஜங்குக்கு அப்போ தான் ஃபோன் பேசிட்டு எதோ யோசனை இல்லை, அவன் பாட்டுக்க ஸ்டெப்ஸ் ஏற போகிறான். அப்போ பார்த்துட்டு ஆரமாட்டே எங்கே போகிற, இங்கே இருக்கோம் எல்லாம் சாப்பிடவா அப்படின்னு கூப்பிடாதும், நான் அப்புறமா சாப்பிட்றேனே அப்படி சொன்னதும் நீங்கள் அப்படியே டக்குன்னு எழுந்து நிற்கிறீங்க. உங்களை பார்த்ததும் எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஆயிடுது. டேய் நீ இப்போ சாப்பிட்லன்னா அவளும் சாப்பிட மாட்டான், அங்கே பார் நீ போகிறனதோ எழுந்து நிற்கிறா அப்படின்னு சொல்லவும் அப்போ தான் திரும்பி பார்க்குறான். நீங்கள் அப்படியே எழுந்து நிற்கிறீங்க. அவனும் அப்படின்னு சொல்லிட்டு கடன்னு வந்து ஹேய் உனக்கு என்னாச்சு, நீ சாப்பிடு, எனக்கு ஒரு வேலை அப்படின்னு சொன்னான். இல்லை பரவாயில்ல நானும் அப்புறமா அப்படின்னு. இது என்னடா புது கதையாக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லோரும் உங்களே தான் பார்க்குறாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது. என்னன்னு தெரியல, உங்களுக்கு வந்துட்டு எல்லாரோடையும் விட ஜங்கு கூட இருக்கிறது தான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ நீங்கள் அவன் கூட இருக்குன்னு நினைக்கிறீங்க. இதெல்லாம் தப்பு அப்படின்னு உங்கள் மைண்டுக்கும் தெரியுது. அவன் ஏதோ பாவம்னு நமக்கு ஹெல்ப் பண்ணுறான் அப்படின்னு உங்களுக்கு புரியுது. இருந்தாலும் என்னமோ உங்கள் மனசு கேட்கவே மாட்டேங்குது. அவன் பின்னாடியே தான் போகுது. அவன் சாப்பிட்லன்னு சொன்னதும் உங்களுக்கும் சாப்பிட வேணாம் அப்புறம் சாப்பிடுங்கிற மாதிரி மைண்டில் தோணவும் தான் இப்படி எழுந்திரிச்சு நின்றுப்பீங்க. இதை பார்த்த ஜங்குக்கோ இவன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு என்ன சொல்கிறது தெரியல, நீங்கள் ரியாக்ட் பண்ணுறத வச்சு. ஆனாலும் அவன் மனசுலேயும் ஒரு வேளை நம்ம கூட அவளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ, சரி அப்போ நம்ம கூடவே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சரி உட்கார் நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் அப்படியே உட்காந்துக்கிறீங்க. அப்போ எல்லோரும் அப்போது எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு மனுஷனா தெரில அப்படின்னு சொல்லி சுகா மறுபடியும் ஆரம்பிக்கும். அப்படி இல்லை பிரதர் அப்படின்னு சொல்லிங்க. அப்போது இதுக்கு நீ எழுந்த அப்படின்னு சொல்லி தயான் கேட்குறான். அது அப்படின்னு சொல்லுது. அப்போ டே மறுபடியும் ஆரம்பிச்சிட்டிங்களா, ஏன்டா அவளே இப்போ தான் கொஞ்சமாக பேசுகிறா, அதையும் கெடுத்து விட்டுவீங்க. நீங்கள் இப்படிலாம் பேசி பயமுடுத்துனா அந்த பிள்ளை அப்புறம் எப்படி நம்மளோட ஓட்டும். அதனால தான் அவள் கம்ஃபர்ட் ஜோனை தேடி ஓடுறா. அவளோட கம்ஃபர்ட் ஜோன் இப்போதைக்கு ஜங்குக். அவளுக்கு அப்படி தான் அவனை தோணுது போல். இதோ சொல்லுவாங்கள்ல, குட்டியாக இருக்கும் போது குழந்தைங்க கண்ணு முழிச்சது யாரை ஃபஸ்ட்டு பார்க்குதோ அதை தான் தன்னோட கம்ஃபர்ட் ஜோனாக நினச்சிட்டு எப்போவுமே கூட இருக்கும் அப்படின்னு. ஸோ இந்த கம்ஃபர்ட் ஜோனில் தான் இப்போ அவள் இருக்கா. அவள் அடிபட்டு கண்ணை முழிக்கும் போது பார்த்தது ஜங்குக்கு. ஸோ அவனை தான் அவளோட கம்ஃபர்ட் ஜோனாக நினைக்கிறா. நம்ம கூடலாம் ஓட்ட லேட்டாக தான் ஆகும், அதுக்காகலாம் அப்படி போட்டு அவளை ஓட்டாதீங்கடா பாவம் அப்படின்னு சொன்னால் சின்னப்போம் ஆமாம் குட்டி பிள்ளை பார்த்துடா ரொம்ப போட்டு மிரட்டியோ பயந்துட போகிறா அப்படின்னு சொல்லி உடனே ஹோபியோ இதெல்லாம் ராங் இன்ஃபர்மேஷன், உனக்கு யாரோ ராங்காக இன்ஃபர்மேஷன் கொடுத்து இதெல்லாம் நம்பாத. நாங்கள்லாம் பயமுடுத்துகிற மாதிரி ஆளுங்களும் கிடையாது, எங்களை பார்த்து பயப்படுற ஆளுங்களும் கிடையாது, எங்களுக்கு தெரியும் இல்லைம்மா அப்படி சொல்லி கேட்குறேன். நீங்கள் அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. அப்போது உடனே ஜினோப்பா ஆமாம் எங்களெல்லாம் விட்டுட்டு பயப்பட வேண்டிய ஆள் யார் தெரியுமா, உன் பக்கத்தில் இருக்கானே அவன் தான். நீங்கள் என்னை பார்த்து பயப்படக்கூடாது, எங்களை பார்த்துலாம் நீ பயப்படக்கூடாதுமா, உன் பக்கத்தில் கம்மித்தியா அவனை பார்த்தா நீ பயப்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே ஜங்குக்கு ஜின்னோப்பாவை அப்படியே மறைக்கும். ஐயோ மறைக்கிறானே அப்படின்னு சொல்லி அவன் தான் உனக்கு இவ்வளோ பயம் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு வாயை வச்சுட்டு தான் சும்மா இரு அப்படின்னு சொல்லி ஜிம்மின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்படி எல்லோரும் ஜாலியாக பேசிகிட்டு சிரிச்சுட்டு சாப்பிட்றீங்க. உங்களுக்கும் இப்போ தான் கொஞ்சம் மனசு ஹாப்பியாக இருக்குது. அப்போ அப்படியே ஸ்வீட்டியை தான் நினைக்கிறீங்க, ஸ்வீட்டியும் இருந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணுறீங்க. அப்போ இங்கே ஸ்வீட்டிக்கு அப்படியே சாப்பிட விக்கல் எடுக்குது. அவன் விக்கிட்டே தண்ணி குடிச்சிட்டு அப்படியே உங்களை நினைக்கிறா, ஹீரா இருந்தால் நல்லா இருந்திருக்கும், ஹீராக்கு என்ன ஆச்சுன்னு கூட தெரியலையே, இப்போ எப்படி இருக்கானும் தெரியலையே அப்படின்னு சொல்லி அப்படியே புலம்பும் போது அவங்க அம்மா என்னடி சாப்பிட சொன்னால் தட்டில் குழம்பு போட்டு என்ன தனியாக பேசிகிட்டு இருக்க, ஒரு வேலை லூஸ் ஆகிட்டியோ, அதுக்கு தான் அதிகமாக ட்ராமா ட்ராமாலாம் பார்க்காதன்னு சொல்கிறேன், பார்த்து பைத்தியம் ஆகிட்டா, ஐயோ இவளை எந்த மசூதியில் கொண்டு போய் மந்திரிக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு அவங்க அம்மா புலம்புறாங்க. அவ்வளோ நான் ஒன்றும் பைத்தியம் இல்லை, நீ வேறு விட்டா எனக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு நீயே கொண்டு போய் மசூதியில் விட்டு கட்டி போட்டு வந்துடும் போல அப்படின்னு. நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா எனக்கு அப்படி தான் இருக்குது, ஒரு மாதமாகவே உன் ஆக்டிவிட்டீஸ் எதுவும் சரியில்லை, ஏதோ பித்து பிடிச்ச மாதிரி அலைஞ்சிட்ருக்க,
அப்படி சொல்லி கேட்குறாங்க. அவளோ, இல்லைம்மா அது உன்கிட்ட சொல்ல வேணாம்னு நினச்சேன். இது சீக்ரெட்மா, யார்ட்டையும் சொல்லிடாதம்மா அப்படி சொல்கிறா. என்னடி பில்டப்லாம் ஓவராக இருக்குது, ஃபெயில் ஆகிட்டியா அப்படி சொல்லி கேட்குறான். ஆமாம், நான் ஃபெயில் ஆகிடுது பெரிய விஷயம் பாரு. அதெல்லாம் இல்லைம்மா அப்படின்னு. அப்புறம் என்ன, எதுவும் அப்பா கிட்டேருந்து இல்லை என்கிட்டேருந்து அமௌண்ட் ஆட்டையே போட்டியா அப்படின்னு. ம் இம்மா நீலாம் நிஜமா என் அம்மா தானா? என்னை பற்றி நல்லதாக நாலு வார்த்தை சொல்லவே மாட்டியோ, ஆனால் என்னை பற்றி கண்டதையும் சொல்கிறப்பாரு. நானா ஃபெயில் ஆயிடுவேன், திருடுவேன், பைத்தியம், லூஸ், இதுதான் உன் மைண்டைக்கு வருமாம்மா? நல்லதாகவே எதுவும் நினைக்க தோணாதா? ஏதாச்சும் நல்லதாக பண்ணு, அப்போ சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இல்லை அப்படி. சரி நீ பேச்சை மாத்தாதடி, என்னடி சொல்ல வந்த அதை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸ்வீட்டியோ, அது வந்துமா அது எப்படி அப்படின்னு முழிக்கிறா. என்னடி நீ ஓவர் பில்டப் கொடுக்கறத பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது. ஒரு வேளை பாய் ஃப்ரெண்ட் எதுவும் ரெடி பண்ணிட்டியா? அடச்சை, என் மூஞ்செல்லாம் எவமா பாப்பா அப்படின்னு. உனக்கு என்னடி, நீ அழகாக தானடி இருக்க, என் குழந்தைக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு அவங்க அம்மா அவங்கள கொஞ்சிகிட்டு இருக்காங்க. அப்போ அவ்வளோ, இருமா நீ வேற, நான் ஒன்று சொல்ல வந்தா நீ ஒன்று பேசி என்னை மைண்டை டைவெர்ட் பண்ணி விட்டுறாத, அப்புறம் நானும் அப்படியே என் கனவுல மிதக்க ஆரம்பிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே வீடியோஸை நினச்சி ட்ரீம்குள்ளே போகிறா. அவங்க அம்மா மடியிலே தட்டி, அடியே சொல்ல வந்த சொல்லி தொலைடி அப்படின்னு சொல்ல. ஆமாம்ல, ஆமாம் இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னு அவங்க அம்மா கிட்டே கேட்குறா. அது சரி, இது ஒரு மூளை இல்லாத கேஸு, இதை எப்படி நான் பெற்றேனே தெரிலையே, பிறக்கும் போது நல்லா தான் இருந்துச்சு, ஒருவேளை இடையில எதுவும் மாறிடுச்சு குழந்த அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா யோசிக்கிறாங்க. ஸ்வீட்டியோ, போதும் என்னை டேமேஜ் பண்ணது, இரு நானே சொல்கிறேன் அப்படின்ட்டு. அது வந்துமா ஹீரா இருக்கால, ஆமாடி அவளை பற்றி தான் அடிக்கடி பேசுவேன். ஆமாம் இப்போல்லாம் ஏன் அவளை பற்றி நீ பேசுகிறது கூட இல்லை, ஏதாவது லொடலொடன்னு டெய்லி அவளை பற்றி ஏதாவது சொல்லிட்டே இருப்பேன், ஒரு நாளைக்கு நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரலாம்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்குறாங்க. அவள் எங்கே இருக்கானே தெரில, இதில் எங்கேருந்து நான் கூட்டிகிட்டு வருது அப்படின்னு வாய்க்குள்ளே மணங்குறா. என்னடி சொன்ன, அவளை பற்றி தாம்மா உங்ககிட்ட சொல்ல வந்தேன். அப்போ சொல்லு, நீ எங்கம்மா சொல்ல வர்ற, நோயின்னு இடையில பேசிகிட்டே இருக்க, சொல்லுடி நீ, நான் கேட்குறேன் அப்படின்ட்டு அவங்க அமைதியானதும். அது வந்துமா ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி ஸ்வீட்டி அன்னைக்கு நடந்ததெல்லாம் சொல்கிறா. அவங்க அம்மா ஷாக்காகி அப்படியே உட்காந்துருக்காங்க. மா அப்படின்னு சொல்லி ஸ்வீட்டி உழுக்கவும் தான். என்னடி சொல்கிற நீ, எப்படி இது, எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்திலே குந்தவைக்கு மட்டும்தாண்டி அப்படி குழந்த பிறந்துச்சு, என்னடி நீ இப்படி ஒரு கதையை சொல்கிற, அதெல்லாம் எப்படி, அவளுக்கு ஒரு வேளை பாய் ஃப்ரெண்டு இருந்திருக்கும் அப்படின்னு. என்னம்மா பாய் ஃப்ரெண்ட் இல்லாமல் எப்படி குழந்த வரும், யாருக்கு அதில் பூசுத்த பார்க்குறேன், லூஸு மாதிரி பேசாத, அவளே பாவம்மா, அதெல்லாம் தெரியும், நீ சொன்னதை வச்சு நல்ல பொண்ணு தான் நானும் நினச்சேன், அதுவும் இல்லாமல் பாய் ஃப்ரெண்ட் மூலயமா யதார்த்தமாக தெரியாமல் ஒரு தப்பு நடந்தது, அது ஒன்றும் தப்பு இல்லடி, அதுக்கு பாய் ஃப்ரெண்டே இல்லைங்கிற நீ என்னம்மா லூஸ் மாதிரி வளரிட்டுருக்க, அப்புறம் எப்படி வரும், அவள் என்ன குந்தி தேவியா வரம் வாங்கி குழந்த பெற்றுக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லை, அவளுக்கு எது தெரியாமல் நடந்துச்சுன்னு சொல்கிறா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவளுக்கு அப்பெண்டிக்ஸ் ஆப்ரேஷன் பண்ணும்போது தான் ஏதாவது நடந்திருக்குமோனோ எனக்கே டவுட்டாக இருக்குது அப்படின்னு ஸ்வீட்டி சொல்லும். சரி இப்போது எங்கே நீ அவளை பார்க்குறியா இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேட்கும். அவளை அது அம்மா பார்க்கவே முடியல. ஏண்டி என்னாச்சு, அதான் மதர் தானே கூட்டிகிட்டு போனாங்கன்னு சொன்னேன். ஆமாம்மா மதர் தான் கூட்டிகிட்டு போனாங்க, அதுக்கப்புறம் நானும் சரி கொஞ்ச நாள் சென்று அவளை போய் பார்க்கலான்ட்டு போய் பார்த்தா பார்க்கவே முடியல, கேட்டால் அவள் அங்கே இல்லவே இல்லைன்னு சொல்கிறாங்க. நானும் சரி மதர் தான் எங்கேயா போய் கொண்டு போய் வச்சிட்டாங்களோன்ட்டு மதரை பார்க்கலான்னு ட்ரை பண்ணுறேன், ஆனால் போகிறப்பெல்லாம் அந்த மதரை பார்க்கவே முடியலம்மா. என்ன சொல்கிற நீ, ஏதோ இடிக்குதே அப்படின்னு அவங்க அம்மா யோசிக்கிறாங்க. அதேதாம்மா எனக்கும், அவங்க கூட்டிகிட்டு போயிருந்தா எனக்கு தான் எல்லாம் தெரியும்ல, அப்போ என்கிட்ட அவங்க காமிச்சிருக்கலாம்ல, என்கிட்டேருந்து அவங்க மறைச்சி வைக்கணும், அவங்க என் கண்ணில் கூட படாமல் மறைஞ்சிருக்கணும், எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குமா. அதுவும் இல்லாமல் அவங்க சொன்ன வேகத்துலேயும் அந்த ஹாஸ்பிட்டலில் போய் நியாயம் கேட்க போகிறேன்னா சொல்லிட்டு போனாங்க. நான் கூட கேஸ்லலாம் கொடுத்துருப்பாங்க, உடனே அது பெரிய டெலிகாஸ்ட் ஆகும், நியூஸ்லலாம் வரும்னு எதிர்பார்ப்போடு பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் இப்போ வரைக்கும் ஒரு பிட்டு நியூஸ் கூட அதை பற்றி வரலம்மா, என்ன நடக்குதுன்னு எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்வீட்டி புலம்பும் போதே அவங்க அம்மாவுக்கு கொஞ்சம் யோசனையாக, பிகாஸ் ஸ்வீட்டியோட அம்மா அப்பா 2 பேருமே லாயர்ஸ். எனக்கும் நீ சொல்கிறத வச்சு பார்த்தா என்னமோ இடிக்குதே அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு, வேலை எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எப்படிம்மா, அதாண்டி அப்படி தான்,
அது அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கும் போதே, மா அந்த அப்படி தான் இப்படி தான் சொல்லாது, அது என்னன்னு யோசிக்கிற அளவுக்குலாம் உன் பிள்ளைக்கு மூளை இல்லை, நீ ஏன் டேரெக்டாக சொல்லிடுமா அப்படின்னு. அட மூளை கிட்டது அப்படின்னு சொல்லிட்டவங்க. அதாண்டி ஒருவேளை இந்த ஹாஸ்பிட்டல் தான் அந்த ட்ரஸ்ட்டும் வச்சுருக்கு. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸுங்கிற மாதிரி ஏன் இந்த விஷயத்தில் மதுரும் இன்வால்வ்டாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கரெக்டாக பாயிண்டை பிடிக்கிறாங்க. மா நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி ஸ்வீட்டி பயப்படுறா. ஏய் நீ ஏண்டி பயப்படுற, அமைதியாக இரு. அம்மா அப்படி அவங்க அந்த கேஸில் இன்வால்வ்னா அப்போது நானே என் ஃப்ரெண்டை மாட்டி விட்டேனம்மா. அப்போ ஹீரோவோட நிலமை இப்போ என்னடி நீ இப்படி சொல்கிற. ஆமாம் இல்லை, அந்த பப்பில் தான் கூட்டிகிட்டு போச்சுங்கிற, இப்போ வரைக்கும் நீ கண்ணில் பார்க்கலங்கிற, ஒரு வேளை இருக்கலாம் அப்படின்னு அவங்க அம்மாவும் யோசிக்கிறாங்க. மாமா அப்படிலாம் நடக்கக்கூடாதுமா, ஹீரோக்கு எதுவும் ஆகிருக்கக்கூடாதுமா, அப்படிப்பட்ட அவளுக்கு ஏதாவது ஆச்சா நான் குற்ற உணர்ச்சிலே செத்துருவோம்மா, இதுக்கு காரணமே நான் தான் அப்படின்னு சொல்லி ஸ்வீட்டி அப்படியே அழுக ஆரம்பிக்கிறா. அவங்க அம்மாவும் ஏய் அழுகாதடா அழுகாத, ஒன்றாகாது, இதை பற்றி நம்ம அப்பா வந்தானே பேசலாம், நம்ம எதாவது பண்ண முடியுதான்னு பண்ணலாம், ஆனால் அவங்களாம் பெரிய இடம், நம்ம யோசிச்சு தான் எதுவும் பண்ணணும், அமைதியாக இரு. அம்மா பெரிய இடம் சின்ன இடம்லாம் பார்த்து விட்டுறாதம்மா, என் ஃப்ரெண்டு பாவம்மா, அவளுக்கு யாருமே இல்லைம்மா, என்ன தான் நம்பி என் கூட இத்தனை நாள் இருந்தா, அவளுக்கு நானே இப்படி பண்ணிட்டேனேம்மா, எனக்கு என்னமோ பயமாக இருக்கம்மா, அந்த அந்த லேடி அவளை ஏதாவது பண்ணியிருக்குமாம்மா அப்படின்னு சொல்லி ஸ்வீட்டி பயந்துட்டே அவங்க அம்மாட்ட அப்படிலாம் எதுவும் பண்ண மாட்டாங்கடா, ஒரு உயிர் எவ்வளோ வேல்யூ, அந்த உயிரோட வேல்யூ தெரியாமல் அந்த பொம்பளை விளையாண்டுட்டு இருந்துச்சுன்னா அதுக்கு கண்டிப்பாக அவள் பதில் சொல்லியே ஆகணும். நானும் அப்பாவும் இதை சும்மா விட மாட்டோம், நாங்கள் எப்படியாச்சும் இதை பற்றி ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்னு பார்க்குறோம், நமக்கு தெரியாதுல்ல இப்போ வரைக்கும் இப்படி தான் இருக்குமோன்னு நம்மளாம் நினச்சிட்ருக்கோம், பட் இதான் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகட்டும், அவங்க மேலே கேஸ் போட்டு கோர்ட்டுக்கு இழுத்து அவங்களெல்லாம் சும்மா விட மாட்டேன், அப்பாவும் நானும் சேர்ந்து கண்டிப்பாக ஹீரோவுக்கு நியாயம் வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்வீட்டிக்கு என்ன தான் இது ஆறுதலாக இருந்தாலும் அவளுக்கு நீங்கள் இல்லைங்கவும் ஒரு மாதிரி பயமாகவே இருக்குது, உங்களுக்கு ஏதாவது ஆகிருக்குமோ, எதுவும் பண்ணியிருப்பாங்களோன்னு பயந்துட்டு, அம்மா கண்டிப்பாக ஹீரோவுக்கு நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா, அவளை அவங்க எதுவும் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம காப்பாற்றணுமா அப்படின்னு சொல்லி அவள் ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கா. இப்போது ஸ்வீட்டியோட டேடியும் அங்கே வராரு. அவரோ என்ன அம்மாவும் பொண்ணும் ரொம்ப பெருசாக ஏதோ டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, நானும் கலந்துக்கலாமா அப்படின்னு சொல்லி வந்து உட்கார்றாரு. அப்போது 2 பேர் பேசினதை பற்றி ஸ்வீட்டியும் அவங்க அம்மாவும் சொல்லவும், ஓ அப்படின்னு சொல்லிட்டு அப்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஸ்வீட்டி அம்மாவோ அந்த லைஃப் கேர் ஹாஸ்பிட்டல் மேலே தான் எனக்கு டவுட்டாக இருக்குது, அதோட ஃபவுண்டர்ஸ் மேலேயும், அவங்க தான் அந்த ஆசிரமமும் நடத்திட்டுருக்காங்க, ஸோ ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி நம்ம அதை கண்டுபிடிச்சி நம்ம கண்டிப்பாக ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணலாம், நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லுவோம். ஸ்வீட்டிக்கு இப்போ தான் ஹாப்பியாக இருக்குது, இப்போ கண்டிப்பாப்பா நம்ம இப்போயே போகலாம் அப்படிங்கிறா. ஏய் அவசரப்படாத, எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி நான் விசாரிக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே டேடி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் அவள் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கா. இங்கே நீங்களோ மதியானம் சாப்பிட்டு போனவங்க அப்படி ஈவினிங் ஆனதும் ஒரு மாதிரியாக இருக்குது, கீழே இறங்கி மெதுவாக வரீங்க, அப்போ உங்களுக்கு ஹோபி வந்துட்டு ஜூஸ் எடுத்துகிட்டு வரான். ஏய் எங்கே இறங்கி வர, நானே உனக்கு ஜூஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கலான்னு இருந்தேன், இந்தா அப்படின்னு சொல்லிட்டு டீ காஃபிலாம் குடிக்கக்கூடாது, ஜூஸ் தான் குடிக்கணும், நீ இப்போது கன்சீவாக இருக்கில்ல அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. நீங்களும் அப்படியே வாங்கி குடிச்சிட்டு அப்படியே பார்க்குறீங்க, இவங்கெல்லாம் நமக்கு இப்படி இருக்காங்க, எல்லா ஹெல்ப்பும் பண்ணிக்கிட்டு, சே டவுன் டு எர்த்தா நம்மக்கிட்ட போய் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே நம்ப கூட முடியல. இருந்தாலும் அப்படியே ஜூஸை குடிச்சிட்டே ஹோபியை பார்த்துட்ருக்கீங்க. ஹோபி என்ன அப்படிங்கிற மாதிரி, ஒன்றும் இல்லை, ஏன் இதெல்லாம் நீங்கள் மெய்டுக்கிட்ட கொடுத்தா அவங்களே வந்திருப்பாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏன் என்னோடய சிஸ்டருக்கு நான் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு ஒரு நிமிஷம் கண்ணே கலங்கிது, சே எப்படி ஒரு பாசம் நம்ம மேலே காட்டுறாங்களே அப்படின்னு. வெளியிலேருந்து பார்க்கும்போது இவங்கள ரொம்ப பிடிக்கும், ஆனால் கிட்டேருந்து பார்க்கும்போது அதுக்கும் மேலே இவங்களுக்காக எது வேணாலும் செய்யலாம் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே ஜூஸை குடிச்சிட்டு அப்படியே பார்க்குறீங்க. சரி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் உள்ளே போகிறேன், நீ எங்கேயும் போயிடாத, இங்கே இரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இல்லை ஆயாங், நான் கொஞ்சம் நேரம் வெளியிலலாம் போகாத, ரிஸ்க் எடுக்காத, சிக்கி அப்புறம் டென்ஷன் ஆயிடுவான் அப்படின்னு சொல்லுவான். இல்லை வெளியிலன்னா நான் வெளியில் போகல, கார்டனில் சும்மா வாக்கிங். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே சுகா வரான். சுகா என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை ஹயாங் சும்மா வாக்கிங் போகலான்னு. வாக்கிங் தானே, சரி வா நான் இப்போ ஃப்ரீயாக தான் இருக்கேன், கூட்டிகிட்டு போகிறேன்
அப்படின்னு சொல்லிட்டு சுகா அவங்க கையை பிடிச்சி அப்படியே வெளியே கூட்டிப்போறான். இப்போ ஹோபிக்கும் கொஞ்சம் ஓகே ரிலாக்ஸாக இருக்கா. சரி சுகா இருக்கான் அவன் பார்த்துக்குவான் அப்படின்னு, சரிடா அவளை பார்த்துக்கோ அப்படின்ட்டு அவனோட வேலையை பார்க்க போயிடுறான். நீங்களும் இங்கே அப்படியே மெதுவாக சுகா கையை பிடிச்சி வரீங்க. அப்படியே சுகா அவங்கள கையை பிடிச்சி, ஆமாம் உனக்கு எத்தனை மந்த் அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போது 5 அப்படின்னு சொல்கிறீங்க. 5ஆ? ஆனால் வயிறு பார்த்தா ரொம்ப பெருசாக தெரியுதே அப்படின்னு சொல்லி, நீ ஏதோ கணக்கு இது விட்டியோ யோசிச்சு பாரு அப்படிலாம் சொல்கிறான். இல்லை எனக்கு 5 தான், இது 6 ஸ்டார்ட் ஆக போகுது. இது எனக்கு ட்வின் பேபிஸ். என்னது ட்வின்ஸா? ஓ ட்வின்ஸுனால் இப்படி தான் இருக்குமா அப்படின்னு சொல்லி இப்படியே பார்க்குறான். நீங்கள் அப்படியே ஷையாகிறீங்க. சரி அதான் வயிறு பெருசாக இருக்கா. சரி நீ வா நம்ம வாக் பண்ணலாம் அப்படின்னு உங்களை அப்படியே அந்த கார்டனில் மெதுவாக அப்படியே வாக் கூட்டிகிட்டு போகிறான். நீங்கள் நடக்கிறீங்க. நீங்கள் அப்படியே சுகா பார்த்து, ஏன் நீங்களும் வேஸ்ட்டாக, நீங்கள் உட்காந்துக்கோங்க நான் தானே நடக்கிறேன்ட, நீங்கள் உட்காந்துட்டே பாருங்கள் நான் நடக்கிறேன் அப்படி ஹே என்னென்ன நினச்ச நீ, நானும் அப்படியே வாக் போன மாதிரி இருக்கும்ல, மார்னிங் கூட எக்ஸசைஸ் பண்ணல, சரி வா உன் கூட நடக்கிறதுல ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு உன் கையை பிடிச்சிட்டு அவங்க தான் கூட்டிகிட்டு போகிறான். அப்படியே 2 பேரும் வாக் பண்ணிட்டே இருக்கீங்க. அப்போ சுகாவுக்கு டக்குன்னு ஒரு கால் வருது. வெயிட் கால் வருது, அது பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை விட்டு ஃபோன் பேசிகிட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே அந்த கார்டனையே அப்படியே எல்லா பக்கமும் பார்த்துக்கிட்டே அப்படியே நடந்துட்டுருக்கீங்க. அப்போது கீழே அந்த கல்லை கவனிக்காமல் அப்படியே தடுக்கி கீழே விழுக போகிறீங்க. இப்போ கரெக்டாக அங்கே வந்த ஜிகே உங்களை அப்படியே பிடிச்சிடறான். அவனோட கை அப்படியே உங்கள் ஸ்டொமக்லேயும் ஒன்று பெயின் சைடு வச்சுருக்கான். அப்படியே நீங்கள் நின்று ஒரு நிமிஷம் பயந்து கண்ணை இறுக்கி மூடிக்கிட்டீங்க, கீழே தான் விழுக போகிறோம் அப்படின்னு. டக்குன்னு நீங்கள் அப்படியே நிற்கவும் கண்ணை திறந்து பார்க்குறீங்க. பார்த்தா உங்களை அப்படியே ஜேகே ஹோல்ட் பண்ணிட்டு, என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறான். ஒன்றும் இல்லை தேங்க்ஸ் அப்படிங்கிறீங்க. 2 பேரும் ஆனால் நகரவே இல்லை, அப்படியே தான் இருக்கீங்க. பார்த்து நடக்க மாட்டியா அப்படின்னு சொன்னான். இல்லை நான் பார்த்து தான் வந்தேன், அது கவனிக்கலை, இங்கே உள்ள ஃப்ளாஸ் எல்லாம் பார்த்துட்டே அப்படி. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாப்பா 2ம் இப்போ வந்து கொஞ்சம் மூமெண்ட் கொடுக்குது. அது அப்படியே ஃபீல் ஆகுது, அது ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது ஜேகேக்கு. உங்களுக்கும் தெரியும்ல, உங்கள் வயிற்றுக்குள்ளே பாப்பா அப்படியே அசையும் போது உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்க. நீங்கள் அப்படியே ஜேகேவே பார்க்குறீங்க. அந்த உணர்வு ஜேகேக்கு அது ஒரு வேற மாதிரி ஃபீல் ஆகுது. அவன் அப்படியே என்ஜாய் பண்ணி அப்படியே பாப்பா மூமெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கையை நகர்த்தி, ஏ ஏ பேபி மூவ் ஆகுதுல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்களும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஷையாகிறீங்க. இப்படி 2 பேர் நிற்கும் போது சுகா ஃபோன் பேசியிருந்தவன் சடனாக திரும்பி பார்க்குறான். இங்கே என்னடா நடக்குது, ஃபோன் பேச போன கேப்பில் 2 பேர் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களோ அப்படின்ட்டு, சரி ரொமான்ஸை கெடுக்க வேணாம், நம்ம அப்படியே உள்ளே போயிடலாம், இனி அவன் பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்லி சுகா கரெக்டாக உள்ளே போகும்போது கரெக்டாக நம்ம பாய்ஸ் எல்லாம் அப்படியே வெளியில் வராங்க. அதுலேயும் ஜிமினும் வேகமாக தங்கச்சிம்மா அப்படின்னு கத்திட்டு ஓடி வரா. சுகா அதை பார்த்துட்டு டக்குன்னு பிடிச்சி ஜிமினை, டேய் எதுக்குடா இப்போ இந்த கத்திட்டு போகிறா அப்படின்னு. நான் என் சிஸ்டர்கிட்ட போகிறேன் அங்கே போகிறேன், பேசாமல் இருறா அங்கே பாரு அப்படின்னு கண்ணாலே காமிக்கிறான். அப்போ கூட ஜிமினுக்கு அதெல்லாம் புரியல. டேய் போடா அப்படின்னு சொல்லி சுகாவை தள்ளி விட்டுட்டு தங்கச்சின்னு கத்திட்டு ஓடி வரான். இவனை திருத்தவே முடியாது அப்படின்னு சுகா தள்ளி அடிச்சுட்டு ஆரம்பம், சரி விட்றா அப்படின்னு. ஆமாம் இப்போ என்ன எல்லோரும் கேங்காக கிளம்பி வந்திருக்கீங்க அப்படிங்கும்போது சுகா கேட்கும். அதுவா இந்த ஜிமின் பையதான் உட்கார விடாமல் ஏதோ கேஜெட் கொண்டு வந்திருக்கேன், அதை வச்சு பார்க்கணும், வாங்கன்னு எல்லோரும் இழுத்துட்டு வரான் அப்படின்னு. என்னடா பண்ண போகிறீங்க அப்படின்னு. அந்தாண்டா தெரில, வான்னு கூப்பிட்டா வந்தாச்சு வா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அப்படியே நடந்து உங்ககிட்ட வராங்க. நீங்களும் ஜேகேவும் இவ்வளோ நேரம் அப்படியே அந்த மூமெண்ட்ஸை பார்த்துட்டே அப்படியே நின்றுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ ஜிமின் கத்திக்கிட்டே வரவும் தான் நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஜேகேவும் இங்கே வந்துட்டா நான் அடுத்த நிமிஷம் அப்படின்னு நினச்சிட்டு, டேய் கொஞ்ச நேரம் கூட எனக்கு இவளோட நிம்மதியாக இருக்க விட மாட்டியாடா நீ அப்படிங்கிற மாதிரியே ஜிமினை பார்க்குறான். பட் ஜிமின்லாம் அதெல்லாம் கண்டுக்கிற ஆளா அப்படியே எதையுமே கண்டுக்காமா உங்ககிட்ட தங்கச்சிம்மா அப்படின்னு சொல்லுங்கள் ஹயாங் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. இங்கே பார்த்தியா அப்படின்னு. உங்களுக்கு அது என்னன்னு கூட தெரில. இது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. இது ஒரு கேஜெட், இந்த வச்சு உன்னோட பேபிஸோட மூமெண்ட்டை நீ தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. அதை தானடா நாங்கள் இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தோம், வந்து கெடுத்தது மட்டும் இல்லாமல் அதுக்கு இப்போ டிவைஸ் வேறு கொண்டு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி அப்படியே ஜேகே பார்த்துட்டு இருக்கான். இதில் பேபியோட ஹார்ட் பீட் வரைக்கும் கேட்கலாம், நீ வேணா ட்ரை பண்ணி பார்க்குறியா அப்படின்னு. அதுவும் உங்களுக்கும் ஆச்சரியமாக இருக்குது. அப்படியா அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஒரு கேஜெட் எடுத்து உங்க கீழே கொடுத்து இதை காதில் மாட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று எடுத்து உங்கள் வயிற்றில் வைக்கிறான். அதை அப்படியே நகர்த்தி வைக்கும் போது அங்கே உள்ளுக்குள்ள பேபியோட மூமெண்ட்
ஹார்ட் பீட்னு எல்லாமே உங்களுக்கு கேட்குது. அது அப்படியே உங்களுக்கு செம்ம ஹாப்பி ஃபீல் ஆகுது. இப்போ ஜிம்மினோ கூட நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி உங்ககிட்டேருந்து வாங்கி ஜிம்மின்னு பார்க்குறான். செம்மையாக இருக்குப்பா, இப்படி தான் இருக்குமா, செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒவ்வொருத்தரா ஜிமினோ வந்து என்னான்னு பார்க்கும்போது ஜிமினோ அதான் நான் சொன்னேன்ல, இந்த கேஜெட் செம்மையாக இருக்காது, எல்லோரும் கேளுங்களேன், இங்கே பாருங்கள் பேபியோட மூமெண்ட்னு சொல்லி எல்லாருக்குமே காட்டுறான். எல்லாருமே அதை வாங்கி வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கும் ஒரு புதுசாக ஃபீல் ஆகுது. நல்லா தான் இருக்குது அப்படின்னு. உனக்கு மூளை இல்லைன்னு நினச்சேன், பரவாயில்லடா நீ கூட இந்த மாதிரிலாம் பண்ண, என்ன ஐயா அங்கே இப்படி ஓட்டுறீங்க அடி, சும்மா சொன்னடா அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ நேரம் அவன் மூஞ்சில் சிரிப்பே இல்லை, இப்போ தான் அவளே கொஞ்சம் ஃபீல் பண்ணுறா, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னும் பரவாயில்லடா முன்னால் தான் அவள் கொஞ்சம் சிரிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு, நான் யார் எப்போவுமே என் சிஸ்டரை சிரிக்க வச்சிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஜிமினும் இங்கே ப்ரௌடாக சொல்லிகிட்டு இருக்கான். இப்படி எல்லாருமே பார்க்கும்போது ஜெக்கிக்கும் ஆசையாக இருக்குது. பட் ஜெக்கி நீங்கள் சொல்லலை அப்படின்ட்டு அப்படியே அமைதியாக இருக்கான். நீங்களும் எல்லோரும் மாறி மாறி பார்க்குறதும் ஜெக்கி இதை எதுவுமே பண்ணாமல் இருக்கானே அப்படின்ட்டு நீங்களாவே ஜேகே அப்படின்னு சொல்லி அவன் கையில் கொடுக்குறீங்க. ஜேகே எல்லோரும் போகட்டும் அப்படின்னு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பான். எல்லோரும் இதை புரிஞ்சுக்கிட்டு சரி நம்ம கிளம்புறாங்க மாதிரி ஆரம்ப இல்லாட்டி கண்ணை காட்டவும் ஜிம்மின்னு அந்த இடத்த விட்டு வரான். நான் இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படின்னு வாடா அப்படின்ட்டே பிடிச்சி இழுத்துட்டு போயிடறான். எல்லோரும் உள்ளே போனதும் ஜேகே அப்படியே உங்களே பார்த்துட்டு உங்களை அப்படியே கூட்டிகிட்டு போய் ஃபஸ்ட்டு அங்கே உள்ள ஒரு பெஞ்சில் உட்கார வச்சுட்டு அந்த கேஜெட் எடுத்து காதில் வச்சு உங்களோட வயிற்றுலையும் வச்சு பார்க்குறான். அதில் மூமெண்ட்ஸ் மட்டும் இல்லை, ஹார்ட் பீட்னு எல்லாமே தெரியுது. அதை பார்க்கும்போது அவனுக்கு செம்மையாக இருக்குது. இப்போ பாப்பாவோட ஹார்ட் பீட் இது 2 இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமாம் ட்வின்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க, ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறான். அவனுக்கு செம்மையாக ஹாப்பியாக இருக்குது. என்னமோ தெரில, அவனுக்கு ஏதோ ஃபீல் ஆகுது. அப்படியே பார்த்துட்டே இருக்கான் உங்களையவே. நீங்களும் அவனையும் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ சடனாக உங்களுக்கு வேணாம் இதெல்லாம் சரியில்லை ஹீரா, அவங்களாம் ஐடல்ஸ், அதுவும் இல்லாமல் இவனை நீ இப்படி பார்க்குறது ரொம்ப தப்பு. அதுவும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் உன் வயிற்றில் குழந்த இருக்குது, அதுக்கு அப்பா யாருன்னு கூட உனக்கு தெரியாது, நீலாம் அவங்கக்கிட்ட நெருங்க கூட முடியாது. உன்னை ஏதோ பாவப்பட்டு கூட வச்சுருக்காங்க, அதுக்காக நீ அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி உங்கள் மனசாச்சே உங்களை கேள்வி கேட்கும். உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஆமாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு அதை நகர்த்திடுறீங்க. ஜெக்கி அப்படியே உங்களையே பார்க்குறான். நீங்கள் சாரி நான் உள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து அப்படியே நடந்து போகிறீங்க. ஜெக்கிக்கோ என்னாச்சு இவளுக்கு, இவ்வளோ நேரம் நல்லா தானே இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பின்னாடி வரான். நீங்களும் அவன் வரது கூட கண்டுக்காமல் அப்படியே போகிறீங்க. அப்போ ஜெக்கிக்கு கால் வருது. ஜெக்கி அட்டன் பண்ணுறான். வேறு யாரும் இல்லை, டிடெக்டிவ் தான். அவனும் சார் நாங்கள் கொஞ்சம் விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கோம், அதை பற்றி நேரில் மீட் பண்ணி பேசலான்னு நினைக்கிறோம். சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே இங்கே உள்ளே வந்து உங்களை விட்டுட்டு, சரி எனக்கு கொஞ்சம் வெளியில் வேலை இருக்குது, நான் போயிட்டு வரேன், ஜாக்கிரதையாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவன் கிளம்புறான். எல்லாருக்குமே ஒன்றுமே புரியல, எங்கே வந்து திடீர்னு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சரி வந்தது கேட்டுக்கலான்னு விட்டுடுறாங்க. இங்கே டிடெக்டிவ் பார்த்த ஜேகேவோ, சொல்லுங்கள் நேரில் மீட் பண்ணி பேசணும்னு சொன்னீங்க, என்ன இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறான் அந்த டிடெக்டிவோ. உட்காருங்க சார் பேசலாம் அப்படின்னு சொல்லவும் ஜேகே அப்படி பதட்டமாகவே சொல்லுங்கள், அவளை பற்றி என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கு, எனக்கு மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது அவள் எப்படி ப்ரெக்னென்ட் ஆனா அப்படின்னு சொல்லி கேட்குறான். சார் வெயிட், அதை பற்றி இன்னும் கண்டுபிடிச்ச வரைக்கும் மட்டும் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உங்களோட நேமும் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு ஃபஸ்ட்டு கேட்டிருப்பான். அதுக்கப்புறம் எதுவுமே அவனுக்கு தெரிஞ்சிருக்காது. இப்போ தான் அவன் சொல்கிறான் அவங்க ஃபஸ்ட் இயர், அது இல்லாமல் அவங்களுக்கு இது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸுன்னு யாரும் இல்லை, ஸ்வீட்டி மட்டும்தான். அதுவும் கூட ஆல்ரெடி நாங்கள் சொல்லிட்டோம். பட் இப்போது இன்னும் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சிருக்கு. ஸ்வீட்டியும் அவங்களும் தான் லாஸ்ட்டாக வெளியில் ஒரு ஹாஸ்பிட்டலில் மீட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்கள அந்த மதர் தான் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க கொஞ்ச நாளாக எங்கேயோ அடைச்சி வச்சுருந்துருக்காங்க. இப்போ வரைக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் தான் கிடச்சிருக்கு. இதை ஏன் நான் நேரில் பார்த்து பேசணுன்னு சொன்னேன்னா, இதில் சம்மந்தப்பட்டது இங்கே உள்ள பெரிய ஒரு ஃபவுண்டேஷன், அந்த லைஃப் கேர் ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காருல அவர் தான் இந்த ஆசிரமத்தோட ஃபவுண்டர் கூட. ஸோ இந்த ஹாஸ்பிட்டலுக்கும் அவங்களுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போதே, அப்படின்னா நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படி, மேபி ஏதோ ஒரு காரணத்துக்காக இவங்க செயற்கை முறையில்
கருத்தரித்தல் அப்படின்னு சொல்லும் போதே ஜேகேக்கு ஒன்றுமே புரியல. இதெல்லாம் ஏன் நடக்குது, எதுக்காக, ஏன் அவளை பண்ணணும்? சார், நீங்கள் நினைக்கிற மாதிரி ஹீராவுக்கு மட்டும் இது நடக்கலை, இந்த பாருங்க அப்படி சொல்லி அவன் ரெக்கார்ட் காட்டுறான். இத்தனை பேருக்கு நடந்திருக்கு. இந்த பொண்ணுங்களெல்லாம் அவங்க வளர்க்குறதே இதுக்காக தான். இதெல்லாம் நான் ஒரு ஆள் வச்சு கண்டுபிடிச்சேன். இன்னும் இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. இந்த விஷயத்த நம்ம இப்போ கையில் எடுத்தால் இதில் ஹீரா மட்டும் இல்லை, நிறைய பொண்ணுங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். ஹீராவை மட்டும்தான் காப்பாற்றணும்னு இப்போ வரைக்கும் நினச்சிட்டு இருந்தேன். இதை பார்த்ததுக்கப்புறம் ஒருத்தரை கூட விடக்கூடாது, எல்லாரையும் காப்பாற்றணும். இந்த மாதிரி விஷயம் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக தண்டனை வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லி ஜேகே டென்ஷன் ஆகுறான். சார், நீங்கள் டென்ஷன் ஆகி உடனே எதுவும் பண்ணாதீங்க, அமைதியாக இருங்க. நம்ம இன்னும் நிறைய எவிடன்ஸ்லாம் எடுக்க வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் தான் ஃபர்தராக நம்ம எது வேணாலும் பண்ணலாம். அது வரைக்கும் அவசரப்படாதீங்க. அதனால தான் நான் இதை ஃபோனில் கூட சொல்லாமல் உங்களை நேரில் கூப்பிட்டு சொன்னேன். அது மட்டும் இல்லை, இவங்க இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து ஒரு விஷயம் செய்கிறாங்கன்னா அப்போது அது வெளியே வராமல் இருக்கிறதுக்கு எதை வேணாலும் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2-3 ரிப்போர்ட்ஸை காட்டுறான். அதை பார்க்குறவன் ஒன்றுமே புரியாமல் ஜேகே, இதெல்லாம் யார், இவங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுவும் ஹீரா மாதிரி பொண்ணுங்க தான் சார். இந்த பொண்ணுங்கள்லாம் எஸ்கேப் ஆக நினச்சவங்க, உண்மையை வெளியில் சொல்லிடுவேன்னு சொன்னவங்க. இந்த மாதிரி பொண்ணுங்களெல்லாம் அவங்களே கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது ஜேகேக்கோ இதை கேட்டு ஒன்றுமே முடியல. அப்படியே ஒரு நிமிஷம் அமைதியாக அப்படியே பார்க்குறான். ஆமாம், அவங்களோட பேச்சை கேட்டுட்டு இருந்தால் மட்டும்தான் உயிரோடு இருக்க முடியும், இல்லைன்னா எது வேணாலும் நடக்கலாம். ஆனால் இதில் ஹீரோவை சும்மா சொல்லக்கூடாது சார், வெரி ஸ்ட்ராங். இந்த பொண்ணு கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி எப்படியோ தப்பிச்சு வந்திருக்கா. அப்போது அவளை காப்பாற்றணும்னு நீங்கள் நினைக்கிறது தப்பில்லை. பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நாங்களும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்போம். இன்னும் கொஞ்சம் எவிடன்ஸ்லாம் நான் இன்னும் சேகரிக்க சொல்லியிருக்கேன். எல்லாமே கிடைச்சதுக்கப்புறம் நம்ம இதை பற்றி பேசலாம். இப்போதைக்கு இதை தான் சார். அப்புறம் ஹீரா மேடம்க்கு அந்த ப்ரெக்னன்சி அப்படின்னு சொல்லும் போதே ஜிகேக்கு தான் ஓரளவுக்கு புரிஞ்சிருது. அப்போது அவளுக்கும் இதே தான் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமாம், அவங்க வந்துட்டு ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி அப்பன்டெக்ஸ் ஆப்ரேஷனுக்காக போயிருக்காங்க. ஆக்சுவலி அவங்களுக்கு அப்பன்டெக்ஸ் இருந்தது, அவங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக போயிடுச்சு. அதையவே வச்சு அவங்க இந்த மாதிரி விஷயத்த பண்ணியிருக்காங்க. அதை தெரிஞ்சதுக்கப்புறம் இதை வெளிக்கொண்டு வந்தது வேறு யாரும் இல்லை, அவங்க ஃப்ரெண்டு ஸ்வீட்டி தான். மதர் வந்துட்டு இதை பற்றி வெளியே சொல்லாமல் தான் இருந்திருக்காங்க. இதை தெரியாத ஹீராவோ செக் பண்ணாமே இருந்திருக்கா. ஸ்வீட்டி தான் அவளை கூட்டிகிட்டு போய் கன்வின்ஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணும்போது தெரிஞ்சிருக்கு அதுக்கான ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி காட்டுறான். அதுக்கப்புறம் அங்கேருந்து லாஸ்ட்டாக மதர் தான் அவங்கள கூட்டிகிட்டு போயிருக்காங்க. கூட்டிகிட்டு போனதுலேருந்து தான் இந்த பொண்ணு 3 மாதமாக காணோங்கிறது. ஸ்வீட்டியும் இவளை காணோன்னு போன மாதம் வரைக்கும் தேடிட்டு தான் இருந்திருக்கா. ஓ அப்படியா அப்படி சொல்லி ஜேகே பார்த்துருக்கான். ஆமாம் சார். அதுக்கப்புறம் இவங்க இப்போ தப்பிச்சு வந்து உங்களோட இருக்கிறது அதெல்லாம் ஓகே. ஆனால் இவங்க உயிருக்கு எந்த நேரமும் ஆபத்து இருக்குது. ஸோ நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். நம்ம இப்போ இவ்வளோ எவிடன்ஸ் சேகரித்த மாதிரி அந்த பொண்ணையும் பற்றியும் தேட ஆரம்பிச்சிருந்தா இந்நேரம் ஹீரோவை பற்றி எந்த க்ளூ கிடைச்சாலும் அடுத்த டார்கெட் நீங்களாக தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லும்போது ஜேகே அப்படியே அந்த டிடெக்டிவ் பார்த்துட்டு சரி, எனக்கு இன்னும் கொஞ்சம் அந்த ஹாஸ்பிட்டல் பற்றியும் அப்புறம் மெயினாக ஹீராவோட குழந்தைக்கு யாரப்பா இது டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும், அதையும் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு சீக்கிரம் பார்த்து ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னால் சரி சார் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறான். சரி நான் கிளம்புறேன்ட்டு ஜேகே கிளம்பி வரான். இங்கே நீங்களோ அப்படியே ரூமில் நின்றுட்டு உங்கள் வயிற்றை பார்த்துட்டு பாப்பா அப்படின்னு சொல்லி பேசுகிறீங்க. பாருங்கள் பேபிஸ், நான் உங்கள் அம்மா. ஆனால் அம்மாவுக்கு அப்பா யாருன்னு இப்போ வரைக்கும் தெரியாது. ஆனாலும் உங்களை நல்லபடியாக கேர் பண்ணி பார்த்துக்கணுன்னு நினைக்கிறேன். உங்கள் 2 பேத்தையும் நான் ரொம்ப நல்லாவே பார்த்துக்குவேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு. என்னை சுற்றி இப்போ இருக்கிறவங்க ரொம்பவும் நல்லவங்க, இவங்களும் நம்மளை நல்லாவே பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜெகையை பற்றி நினைக்கிறீங்க. இல்லை, நீ தப்பு பண்ணுற ஹீரா. அவர்கிட்ட இனிமேல் நீ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண. ரொம்ப கிட்ட போய் அப்புறம் அவருக்கும் வேதனை உனக்கும் வேதனை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. இங்கே ஸ்வீட்டியோ அவங்களோட காலேஜ்லேருந்து வெளியில் வரா. அவள் மைண்ட்ஃபுல்லாக உங்களை பற்றி ஹீரோவை பற்றி கண்டிப்பாக அந்த மதர்கிட்ட விசாரிக்கணும், அவள் மட்டும் ஏதாவது இன்றைக்கி சொல்லட்டும் அப்புறம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்ருக்கா. அப்போது கரெக்டாக அவளை யாரோ 4-5 பேர் வந்து அப்படி கார்லேயே தூக்கிட்டு போகிறானுங்க. அவளோ
டேய் யார்ரா நீங்கள், யார் நீங்கள், என்ன ஏன்டா கடத்துறீங்க அப்படின்னு சொல்லி கத்துறா. ஏய் கத்திட்டேக்கா வாயை மூடுறா அப்படின்னு சொல்லவும், சார் வாயை மூடனா கையை கடிக்கிறா சார் அப்படின்னு சொன்னான். நீ எல்லாம் ஒரு ஆள், டே டவர்றா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஸ்ப்ரே அடிச்சு விட்டோன்னே அப்படியே அவன் மயங்கிடுறா. இதை பண்ண தெரில, நீங்களாம் கடத்த வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே அவன் தூக்கி உள்ளே போட்டு அப்படியே ஸ்வீட்டியை கடத்திட்டு போகிறாங்க. ஸ்வீட்டியும் அப்படியே மயக்கத்திலே இருக்கா. கொஞ்சமாக தான் அவளுக்கு ஸ்ப்ரே பண்ணியிருப்பாங்க. ஸோ அவளுக்கு உள்ளே வரும்போதே மயக்கம் தெளிஞ்சது. அவ்வளோ திடீர்னு கத்த ஆரம்பிச்சிட்றா. அவள் ஒரு ரூமில் இருக்கா. அப்போ ஏய் யாரா நீங்களாம், என்னடா கடத்திட்டு வந்திருக்கீங்க, டேய் நான் யாருன்னு தெரியுமா, நான் யாருன்னு தெரிஞ்சா அவ்வளோதான், நீங்களாம் சும்மா என்னை கடத்திட்டு வந்து வச்சுட்டு மிரட்டி வீட்டில் பணம் வாங்கலாம்னு நினச்சிங்களா, இல்லை நீங்களாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே, ஒருவேளை அந்த மதரோட ஆளுங்களா, எனக்கு உண்மை தெரிஞ்சிச்சுன்னு என்ன கடத்திட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, டேய் என்னடா நடக்குது, யாரா நீங்களாம் உண்மையை சொல்லிடுங்க, நான் அப்புறம் யாருன்னு உங்களுக்கெல்லாம் தெரியாது, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, எங்கள் அப்பா யார் தெரியுமா, எங்கள் அம்மா யார் தெரியுமா, அவங்கள பற்றியெல்லாம் தெரியாமல் நீங்கள் கடத்திட்டு வந்துட்டீங்க, அதெல்லாம் உங்களுக்கு நல்லதுக்குல, ஒழுங்காக சொல்கிறேன் என்னை கழட்டி விட்டுருங்க, நீங்களே என்னை விட்டிங்கன்னா போனால் போகுதுன்னு உங்களெல்லாம் மன்னிச்சு விட்டுருவேன், ஆனால் நீங்கள் இப்படி என்னை கடத்தி வச்சுருக்கிறது மாதிரி எங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சிச்சு அவ்வளோதான், உங்களெல்லாம் சும்மா விட மாட்டார் எங்கள் அப்பா யாருன்னு தெரியுமா உங்களுக்கெல்லாம் அப்படி சொல்லி மறுபடியும் ஸ்வீட்டி கத்திக்கிட்டே இருக்கா. நீங்களும் ஏ ஏ ஏ ஏ ஏ இவ யாரா, இவ வாயில் பிளாஸ்டிக் கொட்டாச்சு ஓட்டு சும்மா எந்திரிச்சதுன்னு கத்திட்டே இருக்கா. இவ்வளோ நேரம் மயக்கத்தில் இருந்தா, எந்த தொல்லை இல்லாமல் நிம்மதியாக இருந்தோம், திடீர்னு முடிச்சுட்டு லபாதிபோன்னு கத்துறா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தனும் இருங்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வரான். டேய் யார்ரா நீ, நீ இப்படி வந்தால் நான் பயந்துருவேனா, என் வாயை முன்னா மட்டும் நான் கற்றுவேன், நான் அப்படி தானே பண்ணுவேன் அப்படி சொல்லி ஸ்வீட்டி சொல்லிட்டேக்கேன். ஏய் வாயை முன்ன பெரிய இல்லையா அப்படின்னு, நான் ஏன்டா வாய் பண்ணும், என்னவே மிரட்டுறியா, நான் யாருன்னு தெரியுமா, என்னடி அப்போலேருந்து நான் யாருன்னு தெரியுமா, நான் யாருன்னு தெரியுமான்ட்டு இருக்கேன், யாரே நீ அப்படி சொல்லி அப்படி காதில் கை விட்டு குறைஞ்சிட்டே ஒருத்த கேட்குறான். அவ்வளோ நான் எங்கள் அப்பா யார் தெரியுமா அப்படின்னு, இப்போ தான் நீ யாருன்னு தெரியுமான்னு கேட்டேன். அடுத்து உங்கள் அப்பன்ட்ட போயிட்டியா, சரி சொல்லு கேட்போம், நீ யார், உங்கள் அப்பா யார், உங்கள் அம்மா யார், எல்லாரை பற்றி சொல்லு அப்படின்னு. அது எங்கள் அப்பா தான் இங்கே உள்ளதுலேயே பெரிய ஃபேமஸ் லாயர், ஹீ இஸ் எ கிரிமினல் லாயர், அவருக்கு மட்டும் நீங்கள் இந்த மாதிரி கிரிமினல் வேலை பார்க்க தெரிஞ்சால் உங்களெல்லாம் பிடிச்சி உள்ளே தள்ளிடுவார் அப்படின்னு. ஓ அப்படியா, அந்த பக்கத்தில் இருக்காரு அவரா பாரு அப்படின்னு சொன்னதும் ஸ்வீட்டிக்கோ இங்கே அப்படியே ஏதோ பக்கத்துலையா அப்படி சொல்லி அப்படியே அவள் லெஃப்ட் சைடு திரும்பி பார்க்குறா. பார்த்தா அவங்க அப்பா அப்படியே உட்காந்து தலையில் கை வச்சுட்டு உட்காந்துக்காரு. டேடி அப்படின்னு ஷாக்க குறை இதுக்கே ஷாக்கான எப்படி, அப்படியே கொஞ்சம் இக்கடைச்சூடு அப்படின்னு இன்னொரு சொல்கிறான். என்னது இக்கடையா, எக்கடை அப்படின்னு அவள் திரும்பி பார்க்குறா. ரைட் சைடில் அவங்க அம்மா அப்படியே அவளை முறைச்சிட்டு உட்காந்துருக்காங்க. ஆத்தி அம்மா நீ ஏன் இப்படி உட்காந்துருக்க அப்படின்னு. அப்படிங்க கொய்யால கொஞ்ச நேரம் கத்தாமல் இருக்காடி, எங்களுக்கே நீ கத்துறது காது வலிக்குது அப்படி சார். அம்மா யாரும்மா இவனுங்களாம் நம்மளை கடத்திட்டு வந்து வச்சுருக்கானு நீ என்னம்மா ஈஸியாக சொல்லியிருக்கான்னு. அப்போ அவங்க அம்மாவோ அப்படியே திரும்பி அவனுங்களே பார்த்துட்டு, கடத்திட்டு தான் வந்திருக்கானுங்க, என்ன பண்ண சொல்கிற அப்படின்னு. ஆமாம் என்ன மட்டும் ஏன்டா கட்டி போட்டு வச்சுருக்கீங்க, எங்கள் அம்மா எங்கள் அப்பாவெல்லாம் கட்டி போடாமல் வச்சுருக்கீங்கன்னு. அப்போ அவங்க அம்மாவோ ஏய் என்னடி நினச்சிட்டு இருக்கா, இப்போ எங்களையும் சேர்த்து கட்டி போட சொல்லியா, உன்னெல்லாம் பெற்றதுக்கு இது ஒன்று தான் பாக்கி அப்படிங்கிற மாதிரி அவங்களும் மறைக்கிறாங்க. அது இல்லாமா என்னையும் அவுத்து விடலாம்ல, என்னையே கட்டி வச்சு, உன்னை கட்டி போட வச்சுக்கும் போதே நொயின்னு கத்திட்டு இருக்க, உன்னெல்லாம் அவுத்து விட்டா நிறைய எந்திரிச்சு ஓடி இருக்க மாட்டேன் அப்படின்னு. டேய் நான் யாருன்னு தெரியுமா, திரும்ப ஆரம்பிச்சிட்டாடா, அதான் அவங்க அப்பா அவங்க அம்மா 2 பேரும் கூடயே இருக்காங்களே இன்னும் என்ன அப்படின்னு. ஆமாம் இல்லை அப்படின்னு. என்ன ஏன்டா கடத்திட்டு வந்தீங்க, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி எங்களுக்கு பதில் சொல்லி ஆகணும், எங்களை நீங்கள் லேசாக நினச்சிட்டிங்க, எப்படியோப்பட்ட ஆள் தெரியுமா நாங்களாம் வீணு ஸ்வீட்டி மறுபடியும் கத்திட்டே இருக்கா. அவனுங்களும் ஏம்மா உன் புலம்பலை நிறுத்து, என்னால் முடியல, இதே தான் அப்போலேருந்து சொல்லிகிட்டு இருக்கேன், தலை வலிக்குது, நான் போய் ஒரு காஃபியாச்சும் குடிச்சிட்டு வரேன். அப்போது ஸ்வீட்டி அம்மாவோ தம்பி எனக்கு ஒரு காஃபி, ஓகே மேடம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அம்மா என்ன நீ பிக்னிக் வந்த மாதிரி இல்லை ஒரு வீடு கெஸ்ட் வந்த மாதிரி அவன்கிட்ட போய் காஃபியெல்லாம் கேட்டுட்ருக்க, அவன் நம்மளை கடத்திட்டு வந்து வச்சுருக்காம்மா அப்படி. அப்போது அவளோட அப்பாவோ இப்போ அதுக்கு என்ன பண்ணணுங்கிற, ஒரு காஃபி குடித்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் எனக்கும் தம்பி அப்படின்னு. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போய் எல்லாத்துக்கும் காஃபி எடுத்துகிட்டு வரான். இங்கே ஸ்வீட்டிக்கோ செம்ம கடுப்பாகுது, என்னடா நடக்குது இங்கே, கடத்திட்டு வந்து வச்சுட்டு உபசரிப்பெல்லாம் நடந்துட்டுருக்கு, யாரா நீங்களாம் அப்படின்னு சொல்லி கத்திட்டேக்கா. அடி கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு தான் இரேண்டி அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா டென்ஷன் ஆகுறாங்க. அதுக்குள்ளே அவன் காஃபியோடு வந்து எல்லாத்துக்கும் நீட்டான். ஸ்வீட்டி கிட்ட வேணுமா அப்படின்னு கேட்குறான். அப்படின்னு சொல்லி ஸ்வீட்டி திரும்பிக்கிறா. வேணாட்டி போ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போய் நின்றுக்கிறான். ஸ்வீட்டியோ காஃபி அதெல்லாம் ஓகே, யாரா நீங்கள் எதுக்கடா கடத்திட்டு வந்தீங்க, அந்த தயவுசெய்து சொல்ல, இப்போ என்ன உனக்கு,
நாங்கள் யார், ஏன் உன்னை கடத்திட்டு வந்தோம் தெரியணும், இல்லைனா உன் தலை வெடிச்சிடும் அப்படி தானே அப்படி சொல்லி கடத்திட்டு வந்தவன் கேட்குறான். ஆமாம், எனக்கு தெரிஞ்சே ஆகணும், எங்களை யார் கடத்திட்டு வந்தா, எங்களை எதுக்காக கடத்துனாங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படி சொல்லிட்டு ஸ்வீட்டிக்கு ஒரு பக்கம் பயம், என்னென்னா கடத்தினது ஒரு வேளை மதரோட ஆளுங்களாக இருக்குமோ அப்படின்னு. ஆனால் அதுக்கேற்ற மாதிரியே அந்த குண்டாஸும் பார்க்க பயங்கரமாக தான் இருக்கானுங்க. அவன் அப்படியே ஒருத்தன் கிட்ட வந்து, நீ இவ்வளோ நேரம் கேள்விலாம் கேட்டிருந்தில்ல, அதுக்கெல்லாம் பதில் தோ வந்துட்டாங்க, அவங்க கிட்ட கேள், உனக்கான பதில் எல்லாம் கிடைக்கும். யார்கிட்ட இவன் கேட்க சொல்கிறான் அப்படின்னு சொல்லி ஸ்வீட்டி திரும்பி பார்க்குறா. அப்போது மூடி இந்த கதவு டமார்னு திறக்குது. ஒரு 7 பேர் அப்படியே உள்ளே வந்து பயங்கர மாசாக நிற்கிறாங்க. அது யார் என்ன நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஓகே, இதோட இந்த பாட்டை முடிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்டும் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.